ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், நியூஸ் போகலாம். கரெக்டாக ஒரு 3-4 நியூஸ் தான். ஓகேவா, ட்ரை பண்ணி. டெல்லியோட முக்கியமான ப்ராப்ளம் ஏர் பொல்யூஷன். ஓகேவா, விண்டர்லாம் வரப்போகுது, ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாகிடும். ஓகே, ஏர் பொல்யூஷன் காரணம் என்ன? டெல்லியில் ஏர் பொல்யூஷன் காரணம் என்ன? வெஹிக்கிள்ஸ். பாப்புலேஷனா? பாப்புலேஷனால பொல்யூஷன் எப்படி வருது? கரெக்டு தான், கரெக்டு தான். நீ அடிச்சு கொள்றது நைஸா. நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதால நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு, நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கிறதால நிறைய வேஸ்டேஜ் உருவாகும், நிறைய பொல்யூஷன் உருவாகும். எஸ், கரெக்ட் தான், நீங்க சொல்லுங்க. அவன் சொன்ன பாயிண்ட் வந்துடலாம். ஓகேவா, டெல்லியோட முக்கியமான ப்ராப்ளம் பொல்யூஷன். என்ன பொல்யூஷன்? ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் காரணம் என்ன? ஸ்டபிள் பர்னிங். உங்களோட என்விரான்மெண்ட் மெயின்ஸ் கிளாஸ்ல டெல்லி ஏர் பொல்யூஷன் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நாளைக்கு முடிச்சு வந்துருங்க, ஒரு கொஸ்டின் தரேன். அதுல முக்கியமான டாபிக் என்னது? ஸ்டபிள் பர்னிங். அதாவது விவசாயிகள் என்ன பண்றாங்க, தன்னோட லேண்ட்ல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற ரெசிடியூ என்ன பண்ணிடுறாங்க, எரிச்சு விட்டுறாங்க. எரிச்சு விட்டதுல என்ன ஆயிடுது, மேல போயிட்டு புகை அப்படியே இருக்கு. அது முக்கியம். அந்த டைம்ல விண்டர் டைம்ல என்ன ஆகாது, புகை வெளியே போகாது. ஸோ இதுதான் முக்கியமானது. அப்போ இந்த ஸ்டபிள் பர்னிங், ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, இதை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க. ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். டெல்லியில ஏர் குவாலிட்டி மேனேஜ் பண்றதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷனோட மெயின் வேலை என்ன? எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு பாயிண்ட்ஸ்ல இருக்கு, ஏர் பொல்யூஷனை சரி பண்ண வந்த இந்த கமிஷனு ஒர்க் ஒழுங்கா பண்ணல, இதனால ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இந்த கமிஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சுன்றது தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, என்ன சொல்ல வரேன்னா நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஏர் குவாலிட்டி பத்தி கேட்டாங்கன்னா கமிஷன்ஸ் வந்து எஃபெக்டிவ் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஒரு பாயிண்ட் எழுதிட்டு ஐஃபோன் போட்டு எழுதிடணும். இது எழுதிடும். டெல்லியோட ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பேனல் போட்டாங்க. ஸோ ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் போட்ட கமிஷன் மேல சரி ஒர்க் பண்ண முடியல. அது பண்ண எல்லா ரிலீஃப் மெக்கானிசமும் என்ன மெக்கானிசம்னா டெம்பரரி மெக்கானிசம் தான், லாங் டேர்ம் பண்ணல. அவன் பண்ணது காத்தா போயிடுச்சு. அடுத்து சொல்லிருக்காரு, அவங்க பண்ணதெல்லாம் காத்தா போயிடுச்சு, பர்மனண்டா போடலன்றதான் சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேஷன். ஓகேவா, நான் ஒரு ஆக்ட் சொல்றேன். நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அண்ட் அட்ஜாயினிங் ஏரியாஸ் ஆக்ட் 2021. நேஷனல் கேபிட்டல் ரீஜன், அந்த ரீஜனுக்கு ஒரு ஆக்ட் போடுறாங்க 2021. அண்ட் அட்ஜாயினிங் ஏரியாஸ், பக்கத்து ஏரியாஸ், டெல்லியும் டெல்லி சுத்தி இருக்கிற ஏரியாவிலையும் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் போடுறாங்க. அப்படி ஒரு ஆக்ட் போட்டு அந்த ஏர் குவாலிட்டிக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்தோம், ஒன்றும் பண்ண முடியலன்றது கன்க்ளூஷன். டெல்லியோட ஏர் பொல்யூஷனுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா 3 முக்கியமான பக்கத்து ஏரியா. ஒன்று வந்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். நீங்க விவசாயமா? நீங்க விவசாயி. ஓகே, எஸ். பஞ்சாப் ஹரியானாவில் என்ன ஃபேமஸ் அதிகமா பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் பார்த்தோமே, கிரீன் ரெவல்யூஷன். அதனால ஆர்வஸ் பண்ணிட்டு ஸ்டெம் பண்ணி பண்ணுவாங்க, ரிசல்ட் வந்துருது. ஸோ என்ன பண்ணணும், ஒன்று அந்த பேனலை மாற்றணும், இல்லை அவங்க பவர் அதிகமாக்கணும், இன்னும் எஃபெக்டிவா என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அதுக்கான சொல்யூஷன் ஃபியூச்சர்ல வரும். அப்போ டெல்லியோட ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு முக்கியமான பேனல் வந்து ப்ராப்ளம்ல இருக்குன்னு பாயிண்ட் ஆச்சு. ஒரு நியூஸ் ஓவர். அடுத்து எக்கனாமி வாங்க, எக்கனாமி பேஜ் வாங்க. எப்பொழுதுமே துணி பிசினஸ் எப்போ சூப்பரா இருக்கும், ஃபெஸ்டிவல் டைம்ல. இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து மோஸ்ட்லி டெக்ஸ்டைல்ஸ் வாங்குறது குறையும் சொல்லியிருக்காங்க. கன்சியூமர் பையிங் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன அர்த்தம் காவியா? மோஸ்ட் ஆஃப் தி கன்சியூமர்ஸ் மக்கள் வந்து ட்ரெஸ் வாங்குறதுல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிமாண்ட் குறையுது. என்ன ரீசன்னா அவங்க ஸ்பெண்டிங் வந்து வேற இடத்துக்கு டைவர்ட் ஆகும். என்ன டைவர்ட் இருக்கலாம், எலக்ட்ரானிக் பொருள், வீட்டுக்கு தேவையான மற்ற பொருள், அதுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. ரீசன் என்னன்னா, ஒன்று எக்கனாமியா ஸ்லோவா இருக்கு, ரெண்டாவது எல்லா பொருளும் அதிகமா இருக்கு, இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு. எல்லா பொருளும் அதிகமாச்சுன்னா மற்ற பொருள் காசு போறது கரெக்டா இருக்கும், தவிர எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வாங்குறதுக்கு யோசிக்க மாட்டோம். வழக்கம் ஒரு 3 ட்ரெஸ் வாங்குவோம்னா இப்போ ஒரு ட்ரெஸ் தான் வாங்கணும். ஓகே, மற்ற பொருள் அதிகமாயிடுச்சு. ஓகே, யாருக்கு பிரச்சனை? இது நம்ம ட்ரெஸ் வாங்கலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? எஸ், கிளாத்திங் மேனுஃபேக்சரிங் பிரச்சனை வரும். ட்ரெஸ்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆகும், டேமேஜ் ஆகும். இந்தியாவோட growth ஆயிடும், ஸ்லோ டவுன் ஆயிடும். ஸோ இது நம்மளோட கன்சம்ஷன் பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்லி ஸ்லோ டவுன்ஸ் தி எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொடக்ஷன். இட் ஆல்சோ லோவர்ஸ் தி ப்ராஃபிட் இன் இதில் கம்பெனிஸ், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். அடுத்த நியூஸ் போலாமா? அடுத்த நியூஸ் நீங்க பார்த்த நியூஸ் தான், 5 மினிட்ஸ் தான். லாஸ்ட் நியூஸ். யாருங்க இவங்க? கண்டிப்பா பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். இவங்க ஒரு உமன். ஓகேவா, ஜெசல் பெலிகாட். இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வழக்கமாவே இவங்களுக்கு வந்து ஈவினிங் டைம்ல ஸ்லீப்பிங் டோஸ் சாப்பிட்டு தூங்குறதா இவங்களோட யூஷுவல் ஹேபிட். இவங்க எப்பெல்லாம் ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு தூங்கிடுறாங்களோ அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வர வச்சு இந்த உமனை ரேப் பண்ண வச்சிடறாங்க. அது யாருக்கு தெரியாது? இந்த உமனுக்கே தெரியாது. இந்த மாதிரி கடைசி 10 வருஷமா அவங்க ஹஸ்பண்ட் பண்ணிருக்காங்க. இதான் இஷ்யூ. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் தான் கான்சியஸா பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சு போச்சு, இதுல கோர்ட்ல தெரிஞ்சு போச்சு. ஸோ பிரான்ஸ் நினைக்கிறேன், பிரான்ஸ் மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இந்த இஷ்யூல மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்றது என்ன இருக்கு? உமன் சேஃப்டி இல்ல, ரேப் கல்ச்சர் அதிகமாயிடுச்சு. ஓகே, அதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு தப்பு யார் பண்ணுவா? கெட்டவன் பண்ணுவான், மான்ஸ்டர் பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருந்தே கெட்டவன் பண்ணுவாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நார்மல் பீயிங்கால இவ்வளவு பண்ண முடியுது. பாயிண்ட். அதாவது பேட்ரியார்கி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், வயசான, தலை நிறைச்சி டிஷர்ட் போட்டு தொப்ப இருக்கிற சாதாரண ஒரு ஆளை கூட ரொம்ப வல்கரா யோசிக்கிற அளவுக்கு மாத்தி இருக்கு. ஒரு காமன் மேனு கூட இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க, டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு சொசைட்டி மாறிடுச்சு. இது சரி பண்ணுன்றது அவங்க ப்ரொடெஸ்ட். ஓகே, அதாவது நிறைய கொலை நடக்குது கிடையாது, எல்லா மென்னுமே ஆயிட்டாங்க, மான்ஸ்டர் ஆயிட்டாங்க.
இஸ் எ மான்ஸ்டர். அதுக்கு என்ன காரணம்? ரெண்டு காரணம். இல்லை நம்ம அப்படி பார்த்தது தான் சோஷியாலஜியில். கேர்ள்ஸ் என்ன பார்க்குறாங்க? ஆப்ஜெக்டை பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆப்ஜெக்டா பார்க்குறாங்க. அப்போ அந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷனை சரி பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். இன்னொன்று யாரு இந்த பாய்க்குள்ள ஒரு முக்கியமான ஒன்று இருக்கு. நமக்கு கிளாஸ்மே போட்டிருக்கோம், மேஸ்குலினிட்டி. இது தனி டாபிக்கே இருக்கு. மேஸ்குலினிட்டி ஃபிராக்ஷன் தான் வந்துடும். அதாவது எல்லா மென் என்ன ஆயிட்டாங்கன்னா டாக்ஸிக் மென்னா மாறிட்டாங்க. ஹூஸ் மேன்? மேன்னா அக்ரெஷனா இருக்கிறவன், டாமினேட் பண்றவன், கத்துறவன், அவன் தான் மென்னோட டெஃபினேஷன் வந்து, அதாவது மேஸ்குலினா இருக்கணும்னா அக்ரெசிவா இருக்கிறதா மேன் நினைச்சுக்கிட்டு அந்த ஐடியாவை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடாப்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வீரமா இருக்கிறது, கத்துறது, சண்டை போடுறது, அது அவங்களுக்குள்ள ஆயிடுச்சு. கல்ச்சரா உள்ள ஆட் ஆயிடுச்சு. டாக்ஸிசிட்டி அதிகமாயிடுச்சு. இதை சரி பண்றதா என்ன பண்றாங்க? ப்ரொடக்ட் பண்றாங்க இந்த ஊர்ல. சோ கேட்கறது வந்து இந்த பையன் ரேப் பண்ணிட்டான், இவன் தண்டனை கொடுக்க கேட்கல. சிஸ்டமே என்ன ஆயிடுச்சு? டாக்ஸிக் ஆயிடுச்சு. இந்த சிஸ்டமேட்டிக்கா சரி பண்ணணும் சொல்றாங்க. மீனிங் புரிஞ்சுதா? நீங்க வெளியே போனீங்கன்னா எவனோ ஒருத்தம் பிரச்சனையா, எல்லாரும் பிரச்சனையா? எவ்ரி ஒன் மேஸ்குலினிட்டி. எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்கு? மேஸ்குலினிட்டி சொல்றாங்க. எவ்ரிடே மேஸ்குலினிட்டி. சரி, இந்த எல்லா பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். இந்த பாயிண்ட் மட்டும் தான் சொல்ல ஆசைப்படுறேன். நாட் ஆல் மென் மூவ்மெண்ட். ஓகே, எப்பெல்லாம் ரேப் நடக்குதோ அப்போ ஒரு இதே மாதிரி ஒரு ஹேஷ்டாக் ஃபேமஸ் ஆகும். எல்லா ஆண்களும் பண்றது இல்ல, எல்லாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. பட் ஆக்சுவலா எல்லாரும் பண்றது இல்ல. சில பேர் வந்து வயலன்ஸ் பண்றாங்க, சில பேர் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மீனிங் புரிஞ்சா? அதாவது எல்லா மென்னும் வயலன்ஸை கமிட் பண்றது கிடையாது. ஓகே, பாதி மென் வயலன்ஸ் கமிட் பண்றாங்க. பாதி மென்னு வந்து சிஸ்டம்ல இருக்கிற பெண்ணுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல, அந்த டிஸ்அட்வான்டேஜ் வழியா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, சோ ரேப் விஷயம் கிடையாது. சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கு? நல்ல மென்னா இருந்தா கூட அவனுக்கு என்ன இருக்கு? ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அட்வான்டேஜை அபாலிஷ் பண்ணுவோம். ஆல் மென் பெனிஃபிட் ஃப்ரம் எ சிஸ்டம் தட் டிஸ்அட்வான்டேஜஸ் உமன். மீனிங் புரிஞ்சா? எல்லாருமே என்ன பண்ணல, எல்லாருமே தப்பு பண்ணல. ஆனா சிஸ்டம் எல்லாரும் பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க? அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க? நான் தப்பு பண்ணாதான் தான், ஆனா யூஸ் பண்ணிக்கிற சிஸ்டம். எக்ஸாம்பிள், மேரேஜுக்கு டவுரி கேட்கறது, அது யூஸ் பண்ணிக்கிறது. வேற வீட்டுல ஈக்குவாலிட்டி இல்லாம சாப்பாடு செய்யறத அவாய்ட் பண்றது, குழந்தை பாத்துக்கிறது அவாய்ட் பண்றது, நிறைய இருக்குல்ல. சோ அந்த சிஸ்டம் என்ன பண்ணிக்கிறாங்க? யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நியூஸ் வந்து நேஷனல் நியூஸ்ல இருக்கு. உக்ரைனோட வார் வந்து இந்தியாவுக்கு சொல்லித்தர முக்கிய லெசன் என்னன்னா, நம்ம கண்டிப்பா என்ன தேவை? மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய தேவைப்படும். ஒரு வார் வந்து ஒரு மாசமோ 2 மாசம் நடக்காது, 2 வருஷமும் நடக்கலாம். அப்போ நம்ம கிட்ட மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. பட் கண்டினியூஸா சப்ளை பண்ற மாதிரி சப்ளை செயின் எல்லாம் தேவை, மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. அப்போ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நியூஸ் இருக்கு. சோ இந்தியா இஸ் கோயிங் டு மாடர்னைஸ் தி வெப்பன்ஸ், மாடர்னைஸ் இட்ஸ் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ். மீனிங் புரிஞ்சுதா? இந்தியன் ஆர்மி டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் கிட்ட பர்மிஷன் கேட்டு என்ன பண்ண போறாங்க? லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், அம்யூனிஷன்ஸ் இதெல்லாம் வாங்க போறாங்க. மீனிங் புரிஞ்சா? ஒரு ராக்கெட் இருக்குன்னா பக்கத்துல அடிக்கும், ரொம்ப தூரம் அடிக்கும். எல்லா ராக்கெட்டுமே அட்வான்ஸ் பண்ண போறோம். லாங் ரேஞ்ச்ல தாக்குதல் பண்ற மாதிரி அட்வான்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வாங்க போறோம் நிறைய குண்டுகள் இருக்குல்ல, சின்ன குண்டுகள் எல்லாமே அம்யூனிஷன் சொல்லுவாங்க, அம்யூனிஷன், அதையும் அப்டேட் பண்றோம். சோ இந்தியா இஸ் கோயிங் டு ஸ்ட்ரெங்தனிங் இட்ஸ் சப்ளை செயின் ஃபார் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ். இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது யாரா படிங்க, பினாக்கா ராக்கெட். இந்த ராக்கெட் வந்து இந்தியாவே உற்பத்தி பண்ற இண்டிஜினஸ் ராக்கெட். இந்த ராக்கெட் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? லாங் ரேஞ்சா மாத்தணும். சோ ஃபர்ஸ்ட் லேர்னிங், நம்ம இன்னொரு நாட்டு எதிரிக்கும் நாட்டுக்குள்ள போகாமலே இங்கிருந்தே அட்டாக் பண்ணணும். யார மாதிரி? இஸ்ரேல் மாதிரி. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ நம்ம ராக்கெட்டை அட்வான்ஸ்டா லாங் ரேஞ்சா மாத்தணும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து அம்யூனிஷன். அம்யூனிஷன் அர்த்தம் உனிக்கா? புல்லட்ஸ், குண்டுகள், கன்னுக்கு தேவையான புல்லட்ஸ் எல்லாமே. இந்த அம்யூனிஷனை நாமளாவே உற்பத்தி பண்ணணும். ஒரு கண்ட்ரி கிட்ட வாங்குறது பதில் நிறைய கண்ட்ரி வாங்கணும். ஏன் நிறைய கண்ட்ரி வாங்கணும்? எவன் எப்போ போவான்னு தெரியாது. நமக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு என்ன பண்ணி ஆகணும்? வாருக்கு சப்ளை பண்ணணும்னா நிறைய கண்ட்ரி வாங்கினா மட்டும் தான் சப்ளை பண்ண முடியும். ஸோ அம்யூனிஷன் என்ன பண்ணி ஆகணும்? டைவர்ஸ் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, மிசைல்ஸ் நிறைய என்ன பண்ணணும்? ப்ரொடியூஸ் பண்ணணும். 2 மிசைல் இருக்கு. ஒன்னு வந்து பிரலாய், அது சிஸ்டம், அது பிரலாய் மிசைல். இன்னொன்று வந்து நிர்பய மிசைல். இந்த 2 மிசைல் நிறைய வாங்கணும். பிரலாய் மிசைல்ன்றது பேலிஸ்டிக் மிசைல், நிர்பய மிசைல்ன்றது க்ரூஸ் மிசைல். பேலிஸ்டிக்னா க்ரூஸ் தானே, ஆல்ரெடி கிளாஸே போட்டுருக்கேன், பார்த்துங்க. ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் என்ன பண்ணாம, மிசைலோட பர்பஸ் என்ன? லாங் ரேஞ்ச் ஒன்று, கைட் பண்ணலாம், எங்க போதோ கரெக்டா டார்கெட் வச்சுக்கலாம். லாஸ்டா ஆன்டி டேங்க். டேங்க்னா தெரியுமா? படத்துல பார்த்துருப்போம்ல, ஒரு பெரிய புல்டோசர் வரும்ல, நீட்டா ஒரு பீரங்கி மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும்ல. பீரங்கியோட பர்பஸ் என்ன? இதோட பர்பஸ் என்னன்னா, சோல்ஜர்ஸ் தான் வருவாங்க, எல்லா ஆயுதமும் தான் இருக்கும், ஒட்டு மொத்தமா பேக்கடா வருவாங்க. ஸோ இதை காலி பண்ணிட்டாலே என்ன ஆயிடும்? ஆல்மோஸ்ட் காலி ஆயிடும். அப்ப இதான் டேங்க். இந்த டேங்க் உள்ள வந்துருச்சுன்னா அவங்க எல்லாம் இறங்கிடுவாங்க, இறங்கி பண்ணுவாங்க, காலி பண்ணுவாங்க. அப்ப இந்த டேங்க் உள்ள வராம பாத்துக்கிறதுக்கு நிறைய சிஸ்டம் இருக்கு. ஆன்டி டேங்க் இதையும் அதிகமா என்ன பண்ணணும்? ப்ரொடியூஸ் பண்ணல வாங்கணும். ஏரியா டினையல் யூனிஷன். இந்த ஒரு வார்த்தை அப்படியே வச்சுக்கோங்க. ஏரியா டினையல். இந்த டேங்க் இருக்கான்ல, டேங்க் விட்டுருங்க, நம்ம வீடு வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வராது, நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்டு, அப்புறம் அது சுத்தி நிறைய போடுவோம்ல, அந்த மாதிரி டேங்க் இது உள்ள வராம இருக்கிறதுக்கு நிறைய காம்பவுண்ட் மாதிரி ரெடி பண்றதுக்கு அதுக்கு பேர் ஏரியா டினையல் யூனிஷன். ஒருவேளை தாண்டி வராங்கன்னா டிசாஸ்டர் ஆயிடும். புரிச்சா? அந்த ஏரியா தாண்டி வந்தீங்கன்னா எந்த பொருள் உள்ள வருதோ டிசாஸ்டர் ஆயிடும். மைனிங் ஒண்ணு, இதுதான் கொஞ்சம் சொல்ற அட்வான்ஸ் சொல்றாங்க. ஏரியா டினையல் யூனிஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? டேங்க்ஸ்லாம் வந்துச்சுன்னா டிசாஸ்டர் ஆயிடும். லாஸ்ட் முக்கியமான நியூஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? இந்தியாவோட growth வந்து பிக் கேபிட்டல் பார்த்தோமா? ஸ்மால் பிசினஸ்க்கு நிறைய சேலஞ்ச்
சேலஞ்சஸ் பார்த்தோமா, அதுல இருக்கிற முக்கியமான சேலஞ்சஸ் என்ன? கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் அது ஸ்ட்ராங்கா இருக்கா? அந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல முக்கியமான ஜிஎஸ்டியா? ஸோ ஜிஎஸ்டி இருக்கு, நிறைய ரூல்ஸ் இருக்கா? நான் வந்தா ஜிஎஸ்டியை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ராகுல் சொல்லியிருக்காரு. நேற்று ஆர்டிகல் என்ன வந்துச்சோ அதே பாயிண்ட் யார் பேசியிருக்கா? இப்ப இருக்கிற ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து யாருக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாதுன்னா ஸ்மால் பிசினஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எல்லா சிஸ்டமுமே ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? பீப்புளுக்கு. அப்போ இப்ப இருக்கிற மெக்கானிசமே மோனோபோலி மெக்கானிசம். நிறைய லாஸ் உருவாக்குறீங்க, அது சில பேருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. அந்த மோனோபோலி மெக்கானிசம் என்ன பண்ண போறேன்? அபாலிஷ் பண்ணணும் சொல்றான். ஏன் ஜிஎஸ்டி பிரச்சனைனா, ஜிஎஸ்டி என்ன இருக்கு? ஸ்லாப்ஸ் இருக்குல்ல, 8% ஒரு பொருளுக்கு 8%, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லாப்ஸ் இருக்கு. அப்படி டிஃபரெண்ட் ஸ்லாப்ஸை வந்து ஒரு சின்ன ஒரு ஆளால ஒரு பொருள் வாங்கும்போது எப்படி கேல்குலேட் பண்ண தெரியல. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஒன்னா ஈஸியா சிம்பிளை மாத்தணும். அது தெரியல, பட் என்ன போறாங்க? ஜிஎஸ்டியை என்ன பண்ண போறாங்க? சிம்பிளை பண்ணணும். அவ்வளவு அதிகமாக வாங்கினா. ஸோ இப்போ இருக்கிற மாடல் வந்து மோனோபோலி மாடல். இந்த மோனோபோலி மாடல் வழியா சில பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எல்லா ரூல்ஸ் ஈஸியா இருக்கும். ஸோ ஸ்மால் பிசினஸ் பீப்பிள் சஃபர்ஸ். ஸோ ரூல்ஸே அவங்களுக்கு எதிராக இருக்கும்போது இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு அவர். லாஸ்ட் 5 years 10 years இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மி அதிகமாக இருக்கு சொல்றீங்களா? அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இந்த மோனோபோலி மாடல் தான். மோனோபோலி மாடல் வந்து சில கம்பெனிஸ் மட்டும் சாதகமாக இருக்கிறதுனால எம்எஸ்எம்இ இம்ப்ரூவ் ஆக முடியல. எம்எஸ்எம்இ நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு, ஈஸியா இருந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் நிறைய வரும். ஸோ எம்எஸ்எம்இ வந்து ஜிஎஸ்டியை சிம்பிளை பண்றது வழியாக எம்எஸ்எம்இ பூஸ்ட் கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்ணலாம்? அதிகமாக்கலாம் நான் சொல்றேன். ஸோ இந்தியாவில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் உருவாக்கணும்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. சிங்கிள் டாக்ஸ் ரேட்டை கொண்டு வரலாம். ஸோ எம்எஸ்எம்இ இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓப்பனிங் அப் தி பேங்கிங் சிஸ்டம் ஃபார் எம்எஸ்எம்இஸ் அவரு சொல்லியிருக்காரு. எம்எஸ்எம்இக்கு எக்ஸ்க்ளூசிவா பேங்கிங் சிஸ்டம் ரெடி பண்ணலாம். எப்படா கடன் வாங்கிக்கலாம், இன்வெஸ்ட் பண்றது. ஸோ எம்எஸ்எம்இக்கு வந்து பெட்டர் அசஸ் டு லோன்ஸ் அண்ட் கிரெடிட். எம்எஸ்எம்இக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தரணும். ஸோ பேப்பர் ஓவர். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு பேப்பர்ல இருந்து எக்ஸாமுக்கு தேவையான ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு சொல்லிடுறேன். லிஸ்ட் பண்ணிக்கலாம், அதை ஃபியூச்சர்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டெல்லியில ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கு. அது காரணம் யாரு? ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்டோட கமிஷன் வந்து சரியா ஒர்க் ஆகல. அதை எஃபெக்டிவா உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். ஸோ மெயின்ஸ்ல எப்போ பொல்யூஷன் பத்தி கேட்டாலும் ஏர் குவாலிட்டி கமிஷனால சரியா ஒர்க் அவுட் ஆகல பாயிண்ட் எடுக்கலாம். ஒன்று. அடுத்த நியூஸ் என்ன பார்த்தோம்? அடுத்த என்ன பார்த்தோம்? இந்தியாவில் வந்து கிளாத்திங் கன்சம்ஷன் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல கம்மியா இருக்கு. என்ன ரீசன்? இந்தியாவோட எக்கனாமி ஸ்லோ டவுனாகவும் இருக்குது, இன்ஃபிளேஷனாகவும் இருக்கு. அப்போ இன்னும் அது ரெண்டும் தான். இந்தியாவோட எக்கனாமியில் என்ன ப்ராப்ளம் கேட்டா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் பிளஸ் இன்ஃபிளேஷன். அந்த இன்ஃபிளேஷன் சரி பண்றது யார் முக்கியம்? ரஷ்யா முக்கியம். ரஷ்யா ஆயில் தரலனா இன்ஃபிளேஷன் என்ன இருக்கும்? இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ரஷ்யா அதிகம் சப்ளை பண்ணுறதுனால ஆயில் விலை ஆயிடுச்சு, கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொசைட்டில மென் பிகம் மான்ஸ்டர். ஒய்? பிகாஸ் ஆஃப் டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி. டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியை என்கரேஜ் பண்ற அந்த பேட்ரியார்கியை அபாலிஷ் பண்ணணும். எல்லாருமே டாக்ஸிக் இருக்க மாட்டாங்க, பட் பேட்ரியார்கில இருக்கிற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் வாங்கிப்பாங்க சைலண்டாவே. அடுத்தது எம்எஸ்எம்இஸ் தான் மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப் உருவாக்க முடியும். அதுக்கு ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸை சிம்பிளிஃபை ஆக்கணும். அவங்களுக்கு பேங்கிங் சிஸ்டம் வந்து தரணும். அப்புறம் அதான் ஃபினான்ஷியல் அசஸ்பிலிட்டி தரணும். இன்னொரு பாயிண்ட் அவ்வளவுதான். லாஸ்டா மிலிட்டரியில தேர் கோயிங் டு அப்டேட் வாட்? அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோமே பேரு ராக்கெட். பேரு ராக்கெட். எஸ், ஃபியூச்சர்ல வார் வந்து நடக்கும், 2 years நடக்கும். ஸோ அம்யூனிஷன்ஸ்லயும் மிலிட்டரியிலையுமே சப்ளை செயின் எப்பொழுதுமே தர மாதிரி ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு இந்தியாவை இண்டிஜினஸ் என்ன வரணும்? ராக்கெட் பேர்ஸ் என்ன சொன்னீங்க? பினாக்கா ராக்கெட்டை வந்து லாங் ரேஞ்சா மாற்றணும். ரெண்டாவது அம்யூனிஷன்ஸை வந்து டைவர்சிஃபை பண்ணணும். மூணாவது மிசைல்ஸ், 2 மிசைல்ஸா? மிசைல் பேர் சொல்லுங்க. பிரலாய் மிசைல் அண்ட் நிர்பாய் மிசைல். அப்புறம் ஆன்டி டேங்க், ஏரியா டினையல் மினிஷன். இவன் யார்? நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், யாரவனா இருக்கலாம். இவரோட மரியாதை இருக்குல்ல, இவரோட ரைட்ஸ் இல்ல இவரோட டிக்னிட்டி எங்க இருக்கு? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி நம்ம லைஃப்ல நமக்கான மரியாதை மத்தவங்க கிட்ட தான் கிடைக்குது. கரெக்டா? அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நீங்க 4 பேர் இருக்கீங்க, இவங்க ஒருத்தர் தனியா இருக்கா, இவங்க 4 பேரும் எப்படி பாக்குறாங்களோ அதை பொறுத்தா இவனுக்கான ரெஸ்பெக்ட் இருக்குமா? எஸ். ஸோ சொசைட்டில மோஸ்ட் ஆஃப் தி டைம் உங்களுக்கான ரைட்ஸ் ப்ரிவிலேஜ் எல்லாமே யார் தரா? தந்துறாங்க. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதை எப்படி ஓவர் கம் பண்றது? அதை ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் யாரு? மேனேஜ் பெரியார். பெரியாரை பத்தி ஆர்டிகல் இன்னைக்கு. பெரியார் ஆரம்பிச்ச ஒரு சொல்யூஷன் தான் இன்னைக்கு இதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுச்சா? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்க போனாலுமே உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு தர மாட்டாங்க. நீங்க என்னவா இருக்கலாம், கேர்ளா இருந்தா அதுக்கேற்ற மரியாதை தான், நீங்க வேற கேஸ்டா இருந்தா அதுக்கேற்ற மரியாதை தான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களோட மரியாதை நீங்க வாங்கிக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவை? ஒன்னு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, யார் சொல்றாரு? பெரியார் சொல்யூஷன் ஃபார் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உன்னோட வருத்தம் நீ தெரிஞ்சுக்கும். உனக்கு வருத்தம் இருக்கு, அது இங்க விட்டு கொடுத்துறாரு. ஸோ யார் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நீ உன்னை என்ன பண்ணிப்ப சொல்லுவாங்க, இன்ஃபீரியர் நினைப்பல. அந்த இன்ஃபீரியர் நினைக்காம இருக்கிறதுனா முதல்ல நீ ஒரு வர்த்தான ஒரு இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு. அதுக்கப்புறம் யார் உங்களை என்ன கேட்கறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணு, கொஸ்டின் கேளு. அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் இதுதான். என்ன பண்ணணும்? கொஸ்டின் கேட்கணும். ஆமா, நோ யுவர் வர்த். ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் கேளு. அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு இப்ப கேட்கறாங்களே அந்த மாதிரி கேட்காம கொஞ்சம் கொஸ்டின் லாஜிக்கலா கேளு. ஓகே, அந்த லாஜிக்கல் கொஸ்டின் தானே அது ரேஷனல் திங்கிங். மீனிங் புரிஞ்சா? நீங்க ஒரு சொசைட்டில பிறந்துட்டீங்கன்னா உங்களோட இடம் வந்து நீங்க தீர்மானிக்கிறது இல்ல, உங்க சொசைட்டி தான் தீர்மானிக்குது. பட் உங்க இடத்த நீங்க தீர்மானிக்கணும்னா கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது 2 விஷயம். ஃபர்ஸ்ட் உங்க வருத்த புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வருத்தம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்க என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்பீங்க. இந்த கேள்வி கேட்கும்போது
பண்ணும்போது என்ன ஆகும்? 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, கேள்வி கேட்க அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். உடைய ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வந்துடும்? உங்க ரைட்ஸ் வந்துடும். அப்போ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஏன் வந்து கொஸ்டின் கேட்கணும்னா, உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் கேள்வி பண்ணுங்க, ஆனா நீங்க பண்றது வழியாக என்னோட ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது என்ன பண்றீங்க, எடுக்கிறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேளுங்க. இப்போ எந்த ஆக்ட்ரஸ், எந்த இண்டிவிஜுவல் யார் எடுத்தாலுமே என்ன சொல்லுவாங்க? ஒரு ரிலேஷன்ஷிப்ல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நினைப்பாங்க? செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் சொல்லுவாங்கல்ல. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஐடியா முதல்ல யார் கொண்டு வந்துட்டா? பெரியார் வந்து 1920 தான். அந்த மூவ்மெண்ட் தான் நமக்கு என்ன ஆயிடுச்சு? இண்டிவிஜுவலுக்குள்ள செக்குலர் ஆயிடுச்சு. ஸோ பெரியார் கொண்டு வந்த அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த 100 இயர்ஸ்ல என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும், என்னெல்லாம் மாத்திக்கணும்ன்ற கொஸ்டின் மெயின்ஸ்ல கேட்கலாம். நம்ம எஸ்ஏல கோட் பண்ணிக்கலாம், யூபிஎஸ்சில. மெயின்ஸ்ல எந்த மெயின்ஸ்ல? டிஎன்பிஎஸ்சி கோட் மெயின்ஸ்ல 1925ல பெரியார் பேர் என்ன? ஈவி ராமசாமி என்ன பண்றாரு? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. அந்த மூவ்மெண்டோட கோல் என்ன? ஃபர்ஸ்ட் உன்னை நீ எம்பவர் பண்ணிக்கோ, உன்னோட செல்ஃப் வர்த்தை புரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எவ்ரி இண்டிவிஜுவல் மஸ்ட் கிளைம் தேர் வர்த்னஸ். மீனிங் புரிஞ்சா? உங்களுக்கு எதிராக வந்து ரிலிஜன், காஸ்ட், ஜெண்டர் அப்படின்னு பெரிய பெரிய சோஷியல் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும், ரிஜிடா இருக்கும். எவ்வளவு ரிஜிடா இருந்தாலும் அது உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா அதை எடுத்து என்ன பண்ணிருங்க? கேள்வி கேட்டுருங்க. அது ஒன்று தான் சொல்யூஷன். இந்த கேள்வி கேட்கறது பேர் தான் என்னது? ரேஷனல் திங்கிங். ஸோ ரேஷனல் திங்கிங் வழியா அந்த ஸ்ட்ரக்சரை கேள்வி கேட்டு பிரேக் பண்ணுங்க. தட் இஸ் தி எய்ம் ஆஃப் வாட்? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஸோ அப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வழியாக பெரியார் வந்து எதை டிஸ்மெண்ட் பண்ண ஆசைப்படுறாரு? எதெல்லாம் அப்ரேசிவ் ஸ்ட்ரக்சரும் சொசைட்டில இருக்கிற அப்ரேசிவ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்றாரா? ஸோ அப்போ தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்ல முக்கியமான ஒரு மாடல்ல இது வந்துடும் எலிமெண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். இந்த விஷயத்தை ஏன் பார்க்கறோம்னா, எல்லா வருஷமும் செப்டம்பர் மாசம் திராவிடியன் மந்த் செலிப்ரேட் பண்ணும். இந்த மந்த் திராவிடியன் மந்த். அது என்ன சொல்லுது? அது திராவிடன் மந்த் அப்போ இந்த பிலாசபிக்கு யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அந்த திங்கர்ஸை செலிப்ரேட் பண்ணும். அது 2 பேர், ஒருத்தவங்க யாரு? ஒன்னு பெரியார் ஈவே ராமசாமி, இன்னொன்று வந்து அண்ணா. 2 பேர் ஐடியாஸ் என்ன பண்ணும்? செலிப்ரேட் பண்ற மந்த் வந்து செப்டம்பர். ஸோ வாட் இஸ் தி மெயின் ரோல் ஆஃப் பெரியார் கேட்டா, சோஷியல் ஸ்ட்ரக்சரை ரீஃபங்க்ஷன் பண்றதுக்கு முன் பண்ணாரு. அப்ப அவர் யாரு? ஒரு சோஷியல் ஆர்கிடெக்ட். அண்ணா என்ன பண்ணாரு? பொலிட்டிக்கல் ஆர்கிடெக்ட். பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை மாத்தினாரு. மீனிங் புரிஞ்சா? இந்த தமிழ்நாட்டோட மேரேஜ் சிஸ்டத்துல கேர்ள்ஸ்க்கு வந்து ஈக்குவாலிட்டி இல்ல. ஸோ கேர்ள்ஸ் வந்து இந்த மேரேஜ் பண்ணும்போது ஈக்குவாலிட்டி ப்ராசஸ்ல பண்ணணும். அங்க அந்த மேரேஜ் ஒட்டுமொத்த சிஸ்டத்திலையும் கேர்ள்ஸ் இருக்காங்க, பொம்மையா இருக்காங்க. இதை மாத்தணும்னு சொல்லி யார் சொல்றா? பெரியார் சொல்றாரு. அது சோஷியல் ரிஃபார்ம் ஸ்ட்ரக்சர். அந்த ரிஃபார்மை லாவா மாத்தி இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? அண்ணாதுரை. அப்போ பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் உருவாக்குறாங்க. சோஷியல் லேண்ட்ஸ்கேப்பை ரிஃபார்ம் பண்ணி பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை ஆர்கிடெக்ட் பண்ணது யாரு? அண்ணாதுரை. ஸோ அதனால 2 பேர் முக்கியம். 1925 நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம்ல, 1968 பார்த்தோமா, நேற்று பார்த்தோமா? அது மாதிரி 1925 வந்து தமிழ்நாடு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒன்னு என்னது? ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வராரு. ஏன் காங்கிரஸ் வெளியே வராரு? காங்கிரஸோட அஜெண்டா வந்து நேஷனலிசம், நேஷனல் பாதுகாக்கணும், அதுதான் பிரைவேட் இருக்க தவிர சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆக தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க மோஸ்ட்லி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்ப அது வெளியே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது இயர். 2வது, தன்னோட ஐடியாஸை ப்ரொபகண்டா பண்றதுக்கு ஒரு மேகசின் ரெடி பண்றாரு. அது பேர் என்ன? குடியரசு தமிழ் வீக்லி மேகசின். அந்த மேகசின்ல தான் சொசைட்டியை எப்படிலாம் ரிஃபார்ம் பண்ணலாம்னு என்ன பண்றாரு? ஐடியாஸ் தராரு. ஸோ குடியரசுக்கு இங்கிலீஷ்ல தி ரிபப்ளிக் மேகசின்ஸ். நம்ம பேசுறோம்ல பிராமணிசம் பேசுறோம்ல, பிராமணிசம். ஸோ அந்த ஐடியா முதல்ல கன்சீவ் பண்ணி அதை உருவாக்கி அதை பத்தி பேசினது வந்து இந்த மேகசின்ல தான். ஸோ வேற என்ன பண்ணல? ஒரு கேஸ்ட் அபாலிஷ் பண்ணணும், ரைட்ஸ் பேசல. நம்மளை டிஸ்டர்ப் பண்ற ஒரு ஐடியாலஜி உள்ள இருக்குது. அந்த ஐடியாலஜி என்னன்னா பிராமணிசம் அப்படின்னு அந்த தாட்டை உருவாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போனது வழியா இந்த மேகசின். வாட் இஸ் பிராமணிசம்? இசம்னு அர்த்தம். அது ஐடியா, அது நம்ம டாமினேட் பண்ணும். பிராமணிசம்ன்றது ஒரு சர்டன் பீப்பிள் எல்லா ஸ்பியர்ஸ்லயும், சோஷியல் ஸ்பியர்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்பியர், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா ஸ்பியர்ஸ்லயுமே டாமினேட் இருக்காங்க. அந்த டாமினேஷன் நம்ம தெரிஞ்சுக்கு. ஸோ பிராமணிசம்ன்றது ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை டிகோட் பண்ணணும்னு என்ன பண்றாரு? எழுதுறாரு. ஸோ எப்பொழுது முழு சுதந்திரம் கிடைக்கும்? when one individual attains a true freedom. அப்படின்னா பிரிட்டிஷ் வெளியே போனா ஒர்க் அவுட் ஆகாது. முதல்ல என்ன சொல்றாரு? இவங்க யாரு? ஒரு கேர்ள். ஓகேவா? இவங்க பார்க்க வந்து ஃப்ரீயா இருக்க மாதிரி தெரியுது. பட் என்ன பண்றாங்க? இவங்க ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. அந்த ஜெயில் தான் என்னது? சோஷியல் ஸ்ட்ரக்சர். அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரை எப்போ அதுல வெளியே வராங்களோ அப்பதான் ட்ரூ ஃப்ரீடம் கிடைக்கும். அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தோட ஹெட் எதுன்னா பிராமணிசம். ஸோ பிராமணிசத்தை நீங்க வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் வழியா, லாஜிக்கல் திங்கிங் வழியா இதை கொஸ்டின் கேட்டீங்கன்னா, பிராமணிசம் உருவாக்குற எல்லா ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது பேட்ரியார்கி, கேஸ்ட் சிஸ்டம், இது எல்லாம் வீக்காடு. ஸோ இது எல்லாத்தோட ரூட் காஸ்மே இந்த ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜில இருந்து வெளியே வரதுதான் ட்ரூ ஃப்ரீடம். யார் சொல்றாங்க? இந்த கான்செப்டுக்குள்ளே இன்னொன்று இருக்கு. இப்போ அவரோட மெயின் டார்கெட் என்னன்னா, சில குரூப் அவங்க ஐடியாவை ஒரு இடத்துல என்ன பண்றாங்க? ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அப்போ ஒரு குரூப் வந்து சொல்றது எல்லாருக்கும் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? மெஜாரிட்டேரியனிசம் வச்சுக்கலாம். அதே ஐடியாவை இப்படி கொண்டு வராரு பொலிட்டிக்கலா. ஸோ கல்ச்சரலா பார்க்கும் பிராமணிசம், பொலிட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணும்போது மெஜாரிட்டேரியனிசம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மெஜாரிட்டியா அவங்க பாப்புலேஷன் ஏற்ற மாதிரி ஹிந்தி என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க அடுத்த லெவல். ஒய் லாஜிக்கல் திங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட்? லாஜிக்கல் திங்கிங் வழியா தான் கொஸ்டின் கேட்க முடியும். கொஸ்டின் கேட்கறது வழியா மட்டும்தான் உங்க ரெஸ்பெக்டை அந்த இடத்துல வாங்கிக்க முடியும். ஓகேவா? அவனோட ஒர்த்தை வந்து தெரிஞ்சு. எஸ், அந்த ஐடியாக்கு பேர் என்ன? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். அது எது கீழே வருது? எடுத்து பார்த்தோம்ல, திராவிடனிசம் பார்த்தோம். திராவிடனிசத்தோட எக்கனாமிக் மாடல் இருக்குன்னா, திராவிடனிசத்தோட இன்னொரு சப்பார்ட் தான் இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். அதனால நீ வச்சுக்கோங்க. பெரியார்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நாட் ஜஸ்ட் ஷேப்ட் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பட் ஆல்சோ தி ப்ராடர் திராவிடியன் மூவ்மெண்ட். அதாவது அவர் ஸ்டார்ட் பண்ணது வந்து இண்டிவிஜுவலா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே தனி மனுஷனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆரம்பிக்கிறார். அது ஆரம்பிச்சு பேசி அது ஒரு திராவிடன் மூவ்மெண்டா உருவாகுது. அதாவது ஒரு சர்டன் பீப்புள்
பீப்புளுக்கான ஒரு மூமெண்ட்டாக மாறுது. அதில் இதெல்லாம் வந்துருது கேஸ்ட் அபாலிஷன், உமன்ஸ் ரைட்ஸ், அப்புறம் வந்து சென்டர் எதிர்த்து ஸ்டேட் ரைட்ஸ், இதெல்லாம் உள்ளடங்குன்னு சொல்றாங்க. சொல்ல முடியாதுங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஒரு ஹெட்டிங் போட்டா அந்த மூவ்மெண்ட்டுக்குள்ளேயே என்னென்ன விஷயத்தை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. கேஸ்ட் அப்ரஷன், உமன்ஸ் ரைட், என்கரேஜ் ரேஷனலிசம், ப்ரொமோட்டட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி யாரை கேட்கறாங்கன்னா அது அல்டிமேட் எண்ட் என்ன? சோஷியல் ஜஸ்டிஸ். மீனிங் புரிஞ்சுதானே உங்களுக்கு? ஒரு இண்டிவிஜுவலோட செல்ஃப் ரைட்ஸ் முக்கியம் நினைக்கிறாரு. அப்ப அந்த செல்ஃப் ரைட்ஸ் யாருக்கா இல்லைன்னு பார்க்கும்போது கேஸ்ட் பேஸ்ட் ரைட்ஸ் குறையுது, உமன் பேஸ்ட் ரைட்ஸும் குறையுது. அது ரெண்டு என்ன பண்றாங்க? ரெண்டுத்தையும் அபாலிஷ், ரெண்டு பேருக்குமே செல்ஃப் ரைட்ஸ் வாங்குறது ட்ரை பண்றாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே போராடுறது வழியாக எதை அச்சீவ் பண்ண முடியுது? சோஷியல் ஜஸ்டிஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஆர்டிகல் கொடுத்த பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான். ஓகேவா? இன்னும் 2 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும்னா, இந்த உமன்ஸ் ரைட் பத்தி பேசுறாங்கல்ல, அதுக்கு ஒரு ப்ரூஃப் தரணும் நாம. ஜஸ்டிஸ் பார்ட்டி முக்கியமான அச்சீவ்மெண்ட். They nominated the முத்துலட்சுமி ரெட்டியா as the first woman legislative council member. ரெண்டாவது முக்கியமானது எல்லாம் தெரிஞ்சதுதான், கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர். அதாவது அட்வொகேட்டிங் ஃபார் ரிசர்வேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல என்ன உண்டு? ரிசர்வேஷன் உண்டு. அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட்மெண்டோட இன்ஸ்பிரேஷன் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டியோட 2 முக்கியமான கான்ட்ரிபியூஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, உமன்ஸ் ரைட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர். ரெண்டாவது ஒரு ஜியோ போடுறாங்க, கவர்மெண்ட் ஆர்டர். என்னது? கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ரிசர்வேஷன் இன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இது ஒரு சைடு பொலிட்டிகல் நடக்குது. இன் பேரலி பெரியார் இஸ் ஃபோக்கசிங் ஆன் சோஷியல் ரிஃபார்ம். 1929ல ஒரு மீட்டிங் போடுறாரு. February 17, 1929 முதல் முறையாக ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றாங்க. எந்த ஊர்ல? செங்கல்பட்டு, தமிழ்நாடு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு மீட்டிங் வந்து தமிழ்நாடு நடக்குது. என்ன ரீசன்? அந்த மீட்டிங்ல வச்ச டிமாண்ட்லாம் பயங்கரமான டிமாண்ட். ஓகேவா? ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃபார் உமன், அபாலிஷன் ஆஃப் கேஸ்ட் நேம்ஸ், எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் உமன், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் உமன், மேரிட்டல் ஈக்குவாலிட்டி. இந்த எல்லா விஷயங்களும் ஒரே கான்ஃபரன்ஸ்ல பேசி முடிச்சாச்சு. ஸோ ஒரு போட்டோ ஸ்கெட்ச் யாருக்கு? இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன். ஃபர்ஸ்ட் அது ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, மேரேஜ்ல ஈக்குவாலிட்டி, பிளஸ் கேஸ்ட் நேம் தூக்கிடணும். இது எல்லாமே ஒரே கான்ஃபரன்ஸ்ல. இந்த மீட்டிங்க்கு சீஃப் மினிஸ்டர் வராங்க. அவ்வளவு பெரிய மீட்டிங். ஓகேவா? அந்த பண்ணி எழுதிட்டீங்களா? அந்த ஈக்குவாலிட்டி இன் மேரேஜ் தான் என்ன மாறுது? தட் லீட்ஸ் டு அந்த மேரேஜ் பேர் என்ன? சுயமரியாதை திருமணமா? அது எதிர்க்கு. தட் வாஸ் மேட் லா பை அண்ணாதுரையா. என்னல? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். அதாவது ஒரு கேர்ளுக்கு வந்து மேரேஜ் பண்ணும்போது 2 விஷயத்தை பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? ஆமா, நீ இந்த கேஸ்ட்ல மேரேஜ் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ அது ஒண்ணு. டவுரி அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து உன்னை வச்சுதான் உனக்கு என்னென்ன சடங்கு பண்றாங்களோ அதை வச்சுதான் பிராமின்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறாங்க. அப்போ உனக்கு ஈக்குவாலிட்டி வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ப்ரீஸ்ட்லி கிளாஸ் எழுதுவாங்க, பலஷ் எழுதுவாங்க. ஸோ மேரேஜ் ஷுட் பி அன் ஈக்குவல் பார்ட்னர்ஷிப். ஒரு கேர்ள் வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னா 2 விஷயம் முக்கியம். எந்த மேரேஜ்ல அட்டானமி இருக்கும், அட்டானமி அண்ட் டிக்னிட்டி, 2 உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த மேரேஜ்ல அதை கண்டினியூ பண்ணுங்க. அட்டானமியும் இல்ல, டிக்னிட்டியும் இல்லைன்னா we have to break that tradition. ஸோ இப்பயும் ஆகல, சொசைட்டி சேஞ்ச் ஆயிடுச்சா கேட்டா சேஞ்ச் ஆகல. இப்போ நம்ம என்ன பண்றோம்? சில பேர் நேஷனலிசம் பேசுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இல்ல சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் பேசுறோமா? இப்போ எப்படி என்ன சொல்றாங்க? ஆன்டி இண்டியன் சொல்றாங்களோ அதே மாதிரி பெரியாருக்கு அப்ப வச்ச பேர் என்னது? இஸ் ஆன்டி இண்டியன். நேஷனலிசத்துக்கு சப்போர்ட் பண்ணாம என்ன பண்றாரு? ஒரு சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் பண்றாரு அப்படின்னு அதே பேர் அவருக்கு அப்ப இருந்துச்சு. ஸோ ஹிஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வாஸ் சிவியர்லி கிரிட்டிசைஸ்ட் பை நேஷனலிஸ்ட் பீப்புள். கிரிட்டிசைஸ் பண்ணியும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஏன் அவர் கொண்டு போறாரு? அவர் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இந்தியாவோட ஃப்ரீடம் லைஸ் இன் சோஷியல் ஃப்ரீடம், நாட் ஃப்ரம் பொலிட்டிகல் ஃப்ரீடம். ஒரு ட்ரூ ஃப்ரீடம் இப்ப கிடைக்கும்னா உனக்கு மேல யாரும் கிடையாது அப்படின்றத கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான். ஓகே, சோ பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் உனக்கு யார் இருப்பாங்க? ஹைரார்கி இருக்கும். அந்த ஹைரார்கியை சரி பண்ணணும் ஒரு பாயிண்ட். ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே புதுசுலாம் கிடையாது. ஒருவேளை பெரியார் இப்ப இருந்திருந்தாருன்னா எந்தெந்த விஷயத்துக்குலாம் அவர் வந்து அகைன்ஸ்ட் பண்ணுவார்? மைக்கை புடி, பாயிண்ட் அடி, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. He is now using the social media. He is putting video in social media, YouTubeல எந்தெந்த டாபிக்ஸ் பத்தி எல்லாம் பேசி காலி பண்ணுவார்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பத்தி அவர் ஃபர்ஸ்ட் பேசிட்டாரு. புதுசா பேசணும். ஆனா இப்பயும் நடக்கல. அது வேற. புதுசா என்ன பேசுவார் சொல்றேன். சைல்டு மேரேஜ் அபாலிஷ் பண்ணணும். சைல்டு மேரேஜ் வேணுமா உனக்கு? 18 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி சைல்டு மேரேஜ் வேணுமா உனக்கு? இல்ல வேணாம். வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல இப்போ மேரேஜ் பண்றாங்க சார். மேபி அவருக்கு அது பிடிக்காம இருக்கு. சொல்றேன். சட்டி வேணுமா? சட்டி எதுடா? புட் சட்னி. புட் சட்னியோட ஓடறாவே ஒரு தத்து பர்போலே. அது தென் அந்த பைக் என்ன பண்ணலாம்? கேஸ்ட்ன்ற வேஸ்ட்ன்ற அபாலிஷன்ற உங்களுக்கு ஒரு பேர் வை. டக்குனு ஒரு பேர் வை. மிஸ்டர் ஆர்கே. ஓகே ஓகே, அதான் பெரியார். சோ பெரியார் ஃபர்ஸ்ட் பேசுனது என்னது? சோ ஃபெமினிசம் பேசுறாரு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்யா ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் பேசுனது எல்லாமே ஃபெமினிசம் தான். இந்த ஃபெமினிசம் இப்ப என்ன கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பேசிருப்பாரு. என்ன பேசிருப்பாரு? ரெட் கலர் என்னது? டிரான்ஸ் ஃபெமினிசம். இப்போ இதுல இருந்து இதுக்கு நம்ம என்ன வேணும்? மெரிட் ஆகணும். ஃபெமினிசம் பேசுறவங்க கூட என்ன பேச மாட்டேங்கிறாங்க? டிரான்ஸ் ஃபெமினிசம் பேச மாட்டேங்கிறாங்க. டிரான்ஸ் ஃபெமினிசம் மீன்ஸ் LGBTQ+ ரைட்ஸ். டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு ஃபெமினிசம் இருக்கு. அந்த ரைட்ஸை வந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு? இவங்களுக்கு ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்துருப்பாரு நேரம். இது ஒண்ணு. இது வந்து சோஷியல் லெவல்ல. பொலிட்டிக்கல் லெவல்ல யார் இருக்கா மேல? மோடி இருக்காரு. மோடிக்கு டெய்லி ஒரு ஆர்டிகல் இருப்பாரு. ஓகேவா? மோடி
இந்தியாவோட முக்கியமான கல்ச்சுரல் ஹோமோஜனைசேஷன். அதாவது நிறைய கல்ச்சர் என்ன பண்ற நீ ஒரே கல்ச்சரை மாத்திர அது இந்தியாவுக்கு எதிரான சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அகைன்ஸ்ட் கல்ச்சுரல் ஹோமோஜனைசேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. மூணாவது முக்கியமானது சோஷியல் மீடியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னது? நெகட்டிவ்ஸ். அதுக்கு இன்னொரு வார்த்தை வந்து ஃபேக் நியூஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ யாரு வந்து கெத்து ஆன்லைன்ல கேஸ்ட் பத்தி பேசினா கெத்து. ஓகே, நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா கேஸ்ட் வேணாம்னு சொன்னாங்கன்னா அப்ப நீ வந்து இந்த ஊரே கிடையாது சொல்றாங்க. ஓகே, அப்போ சோஷியல் மீடியாக்குள்ள இருக்கிற மிஸ்இன்ஃபர்மேஷனை அகைன்ஸ்ட் தான் பேசியிருப்பாங்க. இந்த 3 வேலை யார் பண்ணியாகணும்? பெரியார் பண்ணியாகணும். பெரியார் வருவாரா? வரமாட்டார். ஆனா அவர் ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆயிருக்குது. டிராவிடன் பாலிடிக்ஸ் இது 3 என்ன பண்ணும்? சரி பண்ணணும்னு பேசுறாரு. நாட்டில் முடிக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் ரைட் விங் ப்ரொபகண்டா, ரிலிஜன் சம்பந்தப்பட்ட விஷயம், கேஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசுறது. 1925 வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இயர். ஓகே, அவருக்கு எது பிடிக்காதோ அது உருவான இயர் 1925 தான். RSS உருவானது 1925. ஓகே, நீ 100 வருஷம் கொண்டாடுறல அதே மாதிரி 100 வருஷம் RSS கொண்டாடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீ ஸ்ட்ராங் பண்ணலன்னா RSS ஆயிடுவாங்க. அவங்க சொல்ற ஐடியாஸ்லாம் மாறிடும். ஸோ RSS சொல்ற எல்லா ரைட் விங் ஐடியாஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் செம ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இல்ல எல்லா மக்களுக்குமே கேஸ்ட் ப்ரைட் ஆயிடுச்சு. இப்போ கேஸ்ட் ப்ரைட்ன்றது தப்பான விஷயம் சொல்லிட்டு மறுபடியும் ரீ எஜுகேஷன் பண்ணணும். ரீ எஜுகேஷனை ஆன்லைன்ல பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் சொல்றாங்க. ஸோ வி நீட் வாட்? செல்ஃப் ரெஸ்பெக்ட் 2.0. யாரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம்? டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ். ரெண்டாவது கல்ச்சரல் ஹோமோஜனைசேஷன். அதனால நம்ம கல்ச்சரை நாங்க டிஸ்டர்ப் ஆகுது. மூணாவது வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ். ஸோ ஒரு கிரிட்டிக்கல் மிஷன் யார் பண்ணியாகணும்? திராவிட பாலிடிக்ஸ் பண்ணியாகணும். ஏன்னா ஒரு ரெவல்யூஷனரி ஸ்பிரிட்டுக்கு அப்போஸா அதே அகைன் 100 இயர்ஸ் ஆஃப் யார் இருக்கா? RSS இருக்கா. இப்போ இவங்களை டிகோட் பண்றதுக்கு இன்னும் வேற லெவல்ல என்ன பண்ணியாகணும்? ஒர்க் அவுட் பண்ணியாகணும்னு ஆர்டிகல் முடிக்கிறாங்க. சொல்லிட்டாங்க. கல்ச்சுரல் ஹோமோஜனைசேஷன் அர்த்தம் எல்லா கல்ச்சரும் ஒரே கல்ச்சர். இது அப்படி கிடையாது. ஒரு கல்ச்சர் எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி. ஒரு கல்ச்சர்னா ஒரு லாங்குவேஜ், ஒரு ஃபுட், ஒரு ரிலிஜன். அப்ப நம்ம என்ன பண்ணியாகணும்? அவங்க ஒரு ரிலிஜன் பேசுறாங்கன்னா நம்ம இன்னும் ரிலிஜன் பேசணுமா, செகுலரிசம் பேசணுமா? நீ ஒரு கடவுள் சொல்றல, நான் அதுக்கு ஆப்போசிட் என்ன பண்றேன்? நான் முருகனை கும்பிடுறேன் அப்படின்னு போறது கரெக்டா? செகுலரிசம் பேச கரெக்டா? செகுலரிசம் பேசுறது ஆனா ஒர்க் அவுட் ஆகாது. அதான் சொன்னேன் இந்த பாயிண்ட். மிஸ்இன்ஃபர்மேஷன். இப்போ சோஷியல் மீடியால நீங்க வந்து முருகனுக்கு எதிராக நீங்க பேசுனீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? ஆன்டி தமிழ்நாடு ஆயிடுவீங்க. ஓகேவா? அப்படின்னா அர்த்தம் செகுலரிசம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பேசணும். லாஸ்ட் 5 இயர்ஸா செம ட்ரெண்ட் எது? எதை பார்த்தாலுமே முருகன் இருப்பார். இதுல இருப்பாரு, செயின்ல, பிரேஸ்லெட்ல, கிஃப்ட் தரதெல்லாம் முருகன் தான். ஓகே, ஸோ முருகனை யூஸ் பண்ணி கவுண்டர் ரெவல்யூஷன் பண்றதுன்றது ஒரு வகையான பாலிடிக்ஸ் தான். கல்ச்சுரல் கவுண்டர் தான் அது. பட் இருந்தாலும் பசங்களுக்கு அதை விட எது முக்கியம்? செகுலரிசம் விட முக்கியம். அது யார் கொண்டு வர முடியும்? திராவிடம் தான் கொண்டு வர முடியும். பட் திராவிட மூவ்மெண்ட் லாஸ்ட் வீக் என்ன பண்ணாங்க? அவங்க தான் வந்து முருகன் விழா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதான் ஆர்டிகல் முக்கியம். ஓகே, அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்டா இருந்த ஒரே ஒரு ஹோப்பும் முருகன் விழாவோட முடிஞ்சது. ஏன்டா முருகனை கும்பிடுறீங்க கேட்டா நம் ஆதி பெருமை சொல்லி ஸ்டாப். அடுத்த போலாம். தீபக் அங்கிருந்து ஆன்சர் பண்ணு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? வேற 2 மூமெண்ட்ரா. ஃபர்ஸ்ட் ஃபெல்லோ. ஓகே, வேற யாராவது சொல்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? நீ ட்ரை பண்ணுப்பா. 3வது பர்சன் வந்து லைஃப் டிஸ்டர்ப் பண்றா. அந்த 3வது பர்சன் யாரு? வெரி குட், சூப்பர் தான். நீ ட்ரை பண்றியா? என்னடா அவன் முக்கோண கால் சொல்றான்? தப்பு. ஓகே, இவன் இருக்கான்ல, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப காலமா ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு என்ன தோணுச்சுன்னா இவன் கூட பேசுறது ஒர்க் அவுட் ஆகாது, நமக்கு என்னைக்காவது சம்மடி விடும். ஓகேவா? எப்போ போல இருக்க மாட்டான். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கான்ஸ்டன்டா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணிக்கலாம்? சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு கட்சி மாறிட்டான். இவன் யார்? இதை திரும்பி சொல்லவா? ஏன்டா கவனிக்காதது? இதெல்லாம் திரும்பி சொன்னா இப்படா. இவன் அவனுடன் பேசிக் கொண்டிருந்தான். அவனுக்கு பிடிக்கவில்லை. பிறகு இங்க வந்து விட்டான். ஏன் வந்து விட்டான்? இவன் செய்வது அவனுக்கு டிஸ்டர்ப் ஆக இருக்கிறது. அதனால் என்ன முடிவு பண்ணி விட்டான்? யார் எனக்கு எப்பொழுதுமே சரியா இருப்பாங்களோ நான் அவங்க பக்கம் போகிறேன். திரும்பி வந்துட்டான். இவன் யார்? இவன் தான் ரஷ்யாக்காரன். இவன் யார்? யூரோப். ஓகேவா? லாங் ஹிஸ்டரி முழுக்க ரஷ்யா வந்து கம்ப்ளீட் ட்ரேட் யார் கூட பண்ணும்னா யூரோப் கூட தான் பண்ணும். யூரோப்ல என்னது? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். பட் யூரோப்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து பினான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு. எந்த வருஷம்? 2007-8 வந்துச்சு. ஓகேவா? பினான்சியல் கிரைசிஸ்னா சிம்பிளா சொல்றதுக்கு என்ன பண்ணுன்னா கவனிங்களேன். இப்போ ரஷ்யா வந்து நிறைய பொருளை யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வச்சுக்கலாம். என்ன பண்ணுது? எக்ஸ்போர்ட். எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் நல்லா இருக்கும் எக்கனாமில அப்பதானே பொருள் வாங்க முடியும். இவனோட எக்கனாமியே ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னா இவன் பொருள் வாங்க முடியுமா? ஏன்னா டிமாண்ட் ஆயிடும், கம்மியாயிடும். ஓகேவா? ஸோ ரஷ்யாவுக்கு இந்த லெசன் இப்போ வருது 2007-8 வச்சுக்கலாம். ஓகேவா? அவன் எந்தெந்த கண்ட்ரீஸ்குள்ள ட்ரேட் பண்ணணும் எல்லா கண்ட்ரீஸும் பினான்சியல் கிரைசிஸ்ல கஷ்டப்பட்டான். அப்ப நடந்த கிரைசிஸ் என்னன்னா அந்த ஊர்ல இருக்க எல்லா பேங்க்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய கடன் கொடுத்தாங்க. யாருக்கு? மக்களுக்கு. ஓகேவா? நிறைய கடன் கொடுத்தா கிடைக்கும், வட்டி கிடைக்கும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? எல்லா மக்களும் வட்டி கட்டவே இல்லை. ஓகேவா? ஒரு பேங்க் வந்து கடன் தருது இல்ல, யார் காசு கொடுக்கும்? டெபாசிட் பண்ண காசு தான் கொடுக்கும், மக்கள் காசு தான் கொடுக்கும். அப்ப எடுத்த காசு ஃபுல்லா திருப்பி கொடுத்துட்டு வட்டியும் வரல. இப்ப திருப்பி யாரா கேட்டா காசு இருக்குமா? இருக்காது. ஒட்டுமொத்தமா என்ன ஆயிடுச்சு? பேங்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பேங்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த எக்கனாமில இன்வெஸ்ட் நடக்காது, இது நடக்காது. அப்போ அந்த ஊரே எக்கனாமி சரியில்லைன்னா எக்ஸ்போர்ட் பாசிபிளா? படமாடா பாக்குறேன் நீ. எக்ஸ்போர்ட் பாசிபிளா?
கொன்று டேய் இன்னும் வந்து உட்கார்றான். எக்ஸ்போர்ட் பாசிபிளா? ஓ சொல்லிட்டே போ அப்படியே. பாசிபிள் இல்ல. ஹே அழகா வந்து படம் பார்த்துட்டு இருக்கான். வாவ் தட்ஸ் a great story to learn today. Shall we go again? இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்த ஸ்டோரியை யார் சம்மரைஸ் பண்ண போறாங்க? ஆதித்யன் அருணாச்சலா. சரி இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? நம்ம தெரிஞ்ச 2 பாயிண்ட். ரஷ்யா வந்து வாஸ் ட்ரேடிங் வித் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். 2008 ஒரு முடிவு பண்றாங்க, எப்ப வேணா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து ஃபினான்ஷியலி கொலாப்ஸ் ஆகும், அப்ப நம்ம ட்ரேட்ல என்ன ஆகும்? இம்பேலன்ஸ் ஆயிடும், அப்ப நம்ம கண்ட்ரி எக்கனாமி ஆகும்? கொலாப்ஸ் ஆகும். ரொம்ப நாளாவே இந்த ரூட்டை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாங்க. இப்பதான் 2022 கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க? ரஷ்யா என்னென்ன பொருள்லாம் யூரோப் அனுப்புனாங்களோ எல்லா பொருளையும் இப்போ யாருக்கு அனுப்புறாங்க? இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. ஓகேவா? சோ குளோபல் லெவல்ல ஒரு ட்ரேட்ல ஒரு பயங்கரமான ரீஷிஃப்ட் ஆக போகுது. மீனிங் புரியுதா? ஏஷியால யார் இருக்கா? இந்தியா, ரஷ்யா, சைனா 3 கண்ட்ரிஸ் தான். ஓகே அப்ப இந்த 3 கண்ட்ரிஸ் என்ன பண்ண போகுது? இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணாமலே ட்ரேட் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சுன்னா உலகம் என்ன ஆகுது? ரெண்டா டிஃபரெண்டா இருக்குல்ல, இந்த மாதிரி உருவாக போகுது. ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா? இப்ப சொன்னது ஒன்லைன் எழுதுங்க. நான் அகைன் சொல்றேன், ஒன்லைன் சொல்ல மாட்டேன். அதான் உன்னோட வேலையை கொண்டுருவேன். கிளாஸ் நடத்துறது பர்பஸ் என்னன்னா நீ என்ன யோசிக்கிற எதிர்தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரியலனா புரியல கேட்க கூடாது, டவுட் தான் கேட்கணும். புரியலனா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டீங்க? கவுன்ஸ் இருக்க மாட்டீங்க. இது ஈஸி தானே இது. அட் த சேம் டைம் டவுட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? உடனே என்ன பண்ணுங்க? உடனே என்ன பண்ணணும்? அதை சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. அமைதியா இருந்தா என்ன பண்றது? தூக்கம் தான் வருது. போர் அடிச்சு என்ன பண்றது? ஆன்சர் பண்ண தானே அனுப்ப முடியும். என்ன சொன்ன கடைசியா? டவுட் வந்து நிறைய கேட்டு இருக்கணும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் நீங்க யோசிச்சு ஏதாவது டவுட் கேட்கணும். ஓகே கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட் எப்பவுமே என்ன ஒர்க் பண்ணணும்? ஆக்டிவ் ஒர்க் பண்ணணும். ஏன் ஆக்டிவ் ஒர்க் பண்ணணும்? எனக்கு யூஸ்ஃபுல்லா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா, 2 பேருக்கும் யூஸ்ஃபுல். ஆனா பட் பிரைமரி யாருக்கு யூஸ்ஃபுல்? எப்படி யூஸ்ஃபுல் உங்களுக்கு? நான் சொன்னாலும் நாலேஜ் டெவலப் பண்ணுதுன்னா உங்களுக்கு டெவலப் ஆகாதா? அப்ப நான் சொன்ன டெவலப் ஆகாது. ஃபர்ஸ்ட் முக்கியமானது கிரிட்டிக்கல் திங்கிங் பர்சனல் லெவல். அதை விட முக்கியமானது கிளாஸ் ரூம் இஸ் சிம்பிள் ஆஃப் வாட்? சிம்பிள் ஆஃப் வாட்? ஓகே சிம்பிள் ஆஃப் இன்டராக்ஷன். இட் இஸ் சிம்பிள் ஆஃப் ஸ்மால் சொசைட்டி. இதுக்குள்ளேயே ஐடியா இருக்கு, பவர் இருக்கு, இன்இக்வாலிட்டி இருக்கு, உமன் மென் இருக்கு, எல்லாமே இருக்கு. சொசைட்டிக்குள்ள இருக்கிறத பாக்குறத நீங்க அப்படியே பார்க்கலாம். ஓகேவா? அப்போ சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா இங்க முதல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி ஆகும்? என்ன பேசணும்? பவர் ஸ்ட்ரக்சர் எதிர்த்து கேள்வி கேட்கணும். பவர் ஸ்ட்ரக்சர் இங்க யாரு? நான் தான். நான் ஏன் பவர் ஸ்ட்ரக்சர்? நோ, ஒன் ஆஃப் தி நாலேஜ். வெளியே போனாலும் நான் பவர் தானே. நாலேஜ் என்கிட்ட இருக்கிறதுனால நான் மட்டும் தான் பேசுவேன், நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? பேச மாட்டீங்க. அப்போ இந்த நாலேஜ் நீ சொல்றதை விட எனக்கு டவுட் நிறைய இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணி ஆகணும்? டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் கிளாஸ் ரூம்னா மாறும், உங்களுக்கு தவிர மாறும். அதுதான் அப்படியே ஆப்போசிட் ஃபார் சிமிலர் டு சொசைட்டி. சொசைட்டி நிறைய ஆல்ரெடி இருக்கும். நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை டிஸ்கஸ் பண்ணி வெளியே கொண்டு வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கியமான சேஞ்ச் ஆஃப் சொசைட்டி. அது எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? டவுட்ஸ் கேட்கறது வழியா, டிஸ்கஸ் பண்றதா? அவங்க கேட்டா பாரு, இப்படி சொன்ன பத்தியா, திருப்பி அப்படியே சொல்லு அப்படின்றது டவுட் கிடையாது. அதுக்கு பேரு கிளாஸ் ரூம்லயே கொஸ்டின் கேட்காதவன் ஆக்சுவலா எது கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இவன் ஒர்க்கர் யாரு? அப்படியே சாஞ்சுக்கிறப்ப அப்படியே வாவ் இட்ஸ் கியூட் டயக்ராம். ஓனருக்கும் ஒர்க்கருக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும்? ஓனர் பேசும்போது ஒர்க்கர் என்ன பண்ணுவாரு? அவன் எதாவது கேட்பார். ஓகேவா? இவருக்கு ஷோல்டர் மேல கை போட்டு நடக்க முடியுமா? என்னைக்காவது பாத்துருக்கீங்களா? ஏன் நடக்க முடியாது? ஏன்னா அவன் கம்பெனிக்கு வந்தானே லாபமே தரான், பண்ணலாம் தானே, ஏன் பண்ண முடியல? இல்ல இவனுக்கு சொல்லி தரல. ஓகேவா? அவன் சுப்பீரியர் தான். எஸ், 2 ஒன்று தான். சுப்பீரியர். இந்த சுப்பீரியர் வந்து இவனோட ஸ்பீச் என்ன பண்ணிட்டாங்க? கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க? யார் மேல? நீ தோல் மேல போடலாம், சப்பரத்துக்கு போடலாம், எதவா பண்ணலாம். ஓகே இந்த இன்டராக்ஷன் பிரேக் ஆகுறது எப்ப ஆரம்பிக்குன்னா கிளாஸ் ரூம்ல யாரு செமஸ்டராங்க டீச்சர் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன். டீச்சரே டம்மி பீஸ், அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது, நாலேஜ் மட்டும் தான். நீங்க அவனையே பிரேக் பண்ணி அவங்ககிட்டே செலக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஸ்கூல்ல படிக்கிறீங்க? 12 இயர்ஸ் ஸ்கூல், காலேஜ்ல ஒரு 4 இயர்ஸ், அரியர் இருந்துச்சுன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ். அதுக்கு என்ன சொன்னப்பா நீயே அவனுக்கு என்ன சொன்னப்பா நானு? ஸோ பீயிங் சைலண்ட் அப்ப கடைசி என்ன பண்ணுவீங்க? ஆபீஸ் போனாலும் சைலண்டா போயிடுவீங்க. அந்த சைலன்ஸ்லாம் கடைசி எங்க போய் காட்டுவீங்க? வைஃப் கிட்ட காட்டுவீங்க. ஓகேவா? அந்த ஃபுல் ஆப்ரேஷனும் எங்க போயினா வீட்டுல போய் அடி விடும், அம்மா கிட்ட விடும், தங்கச்சிட்ட விடும். வைஃப் தான் அதிகமானது. ஓகேவா? அப்ப இந்த ஆப்ரேஷனை முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம ரிமூவ் பண்றது டிஸ்கஷன்ல தான் இருக்கு. அவனோட ஸ்பீச் தான் இருக்கு. சின்ன டவுட்டா அதான் நான் ஒரு பெரிய ஒரு லெவல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நீ உடச்சு கேட்கலாம். நம்ம அவங்கள ஏதாவது எடுத்து பேசினா நம்ம ஒர்க் வந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அந்த பயத்தை அவன் தான் வந்து ஃபேமிலியை பாத்துக்கிற மாதிரி. எஸ், அவங்க அந்த வேலை குடும்பத்தை பார்த்து. எஸ்பா. அவர் என்ன கொஸ்டின் நான் திருப்பி சொல்றேன். எனக்கு கேட்டது ஒண்ணுமே கேட்கல. ஒர்க்கருக்கு எப்போதுமே தன்னோட வேலை போயிட்டுன்ற பயம், கிளாஸ் ரூம்ல எப்போதுமே நம்ம இழுத்துவாங்கன்ற பயம், கரெக்டா? மார்க் குறைச்சிருவாங்கன்ற பயம். பட் ஆக்சுவலா கிளாஸ் ரூம் விட்டு இந்த ஒர்க்கருக்கு வந்து எப்போதுமே டிமாண்ட் இருக்கும். ஓகே, எந்த கம்பெனி வேணா போறதுக்கு அவனுக்கு ஒரே கம்பெனி தான். இந்த ஒர்க்கர் நினைச்சா எத்தனை நேரத்துல ஒர்க் பண்ண முடியும்? ஒர்க் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இவன் தான் வந்து எல்லா கம்பெனியோட லேபர்னு அவனுக்கு தெரியணும். அதுக்கு பேர் தான் வந்து கிளாஸ் கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ். எஸ், இப்போ அவருக்கு கான்சியஸ்னஸ் என்ன கான்சியஸ்னஸ்னா கேபிட்டலிஸ்ட் கான்சியஸ்னஸ். அவர்கிட்ட தான் ஒர்க் பண்றோம், இந்த கம்பெனி விட்டா நம்ம ஒண்ணுமே கிடைக்காது, நம்ம லைஃபே போயிடுச்சு. அவன் கான்சியஸ்ல வாழ்றதுனால அவனுக்கு கேள்வி கேட்க முடியும். உன்னோட கிளாஸ் என்ன, உன்னோட எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு நீ வந்து அவன் தெரிஞ்சுட்டானா ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ணுவான்? அமைதியா இருப்பான்.
கேள்விக்கு போனா இல்லையோ அவனுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிப்பான். ஓகேவா? ஸோ ஆஃபீஸ்லயும் சரி, இண்டஸ்ட்ரியும் சரி, கிளாஸ் ரூம்லயுமே முக்காவாசி பேர் இருக்காங்க பாசிவா இருக்காங்க. என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டே லைஃப் இப்போ முக்காவாசி பேர் போயிடுது. ஓகேவா? அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டவுட் கேட்கணும், எதையாவது பேசணும், எதையாவது பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? ஆக்டிவா இருக்கணும். டீச்சரோட ஆக்டிவா குறைச்சிக்கிட்டு ஸ்டூடெண்ட் ஆக்டிவ் அதிகமாக்கணும். யூபிஎஸ்ல முடியுமான்னு தெரியல, பட் இதுதான் ரியல் லைஃப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல பேச ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ட் வருமா? நம்ம எதை வேணா கேட்க முடியுது, நம்ம டவுட்ல ஆன்சர் பண்றாங்க, அது ஒன்று. லாங்குவேஜ் அதிகமாகும், நம்ம நிறைய யோசிக்கிறோம் போல அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணுவோம்னா வெளியே போனா கேட்கற தைரியம் வரும். நம்ம பேசினா கரெக்டா இருக்கணும் ஒரு தைரியம் இருக்குல்ல. அந்த தைரியம் கிளாஸ் ரூம் வளர்த்துக்க முடியும். பட் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? இப்ப இருக்க டீச்சர் எப்படி தெரியல, நாங்க படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அமைதியா கவனிக்கணும். எப்படி? நான் நடத்துறது ஒரு பெரிய முக்கியமான டாபிக், அது இந்த ஃபார்முலா எக்ஸாமுக்கு வரும். அதனால என்ன பண்ணக்கூடாது, நீங்க அமைதியா கவனிச்சு வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? அந்த ஃபார்முலா யாரோட ஃபார்முலா? இண்டஸ்ட்ரியில் நீங்க அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்முலாவை எழுதிட்டு போய் ஒர்க் பண்ணிடணும். வேற என்ன பண்ணக்கூடாது எதுவுமே. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். கிளாஸ் டவுட் கேட்கறீங்க இல்லையோ, ஆக்டிவா இருக்கணும். ஓகேவா? நான் பேசுறது யாருக்குமே தெரியல, யாருக்காக பேசுறேன் அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறேன். அதை உங்க நாளே மாத்திக்கணும். ஓகேவா? உன்னோட ஏஜ் என்ன? 19. உங்க ஏஜ் என்ன? 24. உங்க ஏஜ் என்ன? 93. சொல்லுங்க. எந்த இடத்துலயுமே டிஃப்ரெண்ட் ஏஜ் கிளாஸ் ரூம்ல உட்காரவே முடியாது. கரெக்டா? ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்ல அது மாதிரி உட்காரவே முடியாது. ஒன்னு ரேர் தான் யூபிஎஸ்ல சான்ஸ் கிடைக்குது. அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா ஒரு கண்டென்ட் நடத்தும் போது எல்லாருக்கும் புரிய வாய்ப்பே கிடையாது. ஒரே ஏஜ் இருந்தா வச்சு நாங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு, புரிய வாய்ப்பு இருக்கு. நீ 19, அவங்க 24, 21 இருக்கும்போது ஒரே கண்டென்ட் புரிய வாய்ப்பு கிடையாது. டவுட்ஸ் நிறைய வரணும். ஓகேவா? மேபி சில பேர் டீச்சருக்கு தெரியாத டவுட்ஸ் எது கேட்டு கஷ்டப்படுத்து வச்சுப்பாங்க. ஓகேவா? அதை டிகோட் பண்றதா ஸ்டூடெண்ட் வேலை. ஓகே, இவன் நீ என்ன கூடாது, வா இந்த முதலாளி நமக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாரு, அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு கூடாது. டிகோட் பண்ணணும். ஓகேவா? என்கிட்ட பண்ணக்கூடாது. ஓகே, வெரி குட். ஷால் வி ஸ்டார்ட்? அவ்வளவுதான் போச்சு. ஸோ இது வரைக்கும் என்ன பாயிண்ட் தெரிஞ்சிருக்கோம் நாம? ரஷ்யா தன்னோட எக்கனாமிக்கல் ட்ரேட் பாலிசியை மாத்தி இருக்கு. டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் சைடு போறதை விட்டுட்டு டுவர்ட்ஸ் ஏஷியா சைடே பண்ணுது, ரீஃபோக்கஸ் பண்ணுது. என்ன ரீசன்? 2 ரீசன். ஃபியூச்சர்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எக்கனாமிக் கிரைசிஸ் வரும், ஒரு ரீசன். ரெண்டாவது முக்கியமான ரீசன், ரஷ்யா உக்ரைன் வார் அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க? ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணக்கூடாது சொன்னாங்க. திரும்ப உங்களுக்கு சொன்னது தெரியும், நான் கேட்டு. ரஷ்யா யார் கூட வார் பண்ணிட்டு இருக்கு? உக்ரைன் கூட. உக்ரைன் யாரோட ஃப்ரெண்டு? யூரோப்போட ஃப்ரெண்டு. இவங்க கூட சண்டை போட்டா என்ன பண்ண மாட்டேன், நீ ட்ரேட் பண்றல எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? ஸ்டாப் பண்ணுவேன். இதுக்கு பேர் என்னது? எக்கனாமிக் சாங்ஷன். எக்கனாமிக் சாங்ஷன் ரஷ்யா மேல போட்டாங்க. ரஷ்யா என்ன யோசிக்குது? ஓகே, ஃபியூச்சர்ல இதே மாதிரி மறுபடியும் போடுவாங்க. அப்ப இவங்க கிட்ட ட்ரேட் வைக்கிறத ஆல்டர்னேட்டிவா மாத்தணும். யார் பிளான் பண்றாங்க? ரஷ்யா பிளான் பண்றாங்க. ஓகே ஓகே, இவங்க கூட ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் இந்தியா கூட ஏன் ட்ரேட் பண்ண ஆசைப்படுறாங்க? அதை யோசிச்சு யாரை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் சொல்லுங்க, நீ சொல்லி ட்ரை பண்ணு. இந்த கூட கேட்டு இருக்காது. நீப்பா கொஸ்டின் புரிஞ்சா? யூரோப் கூட ட்ரேட் பண்ண தேவையில்லை, பட் இந்தியா சூஸ் பண்றாங்க ரஷ்யா. என்ன காரணம்? சூப்பர். இந்தியாவோட ஜிடிபி சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிறதுனால நிறைய பொருள் வாங்குவாங்க நம்ம கிட்ட இருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா? ரஷ்யா நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவன் தான். ஓகேவா? அப்ப அந்த ஆயில் அப்படி தேங்கி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அங்க ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது, கிரைஸ் ஆகும். அப்ப அந்த எல்லா ப்ரொடக்ஷனையும் வேற கண்ட்ரி டைவர்ட் பண்ணணும். இந்தியா ஏன் சூஸ் பண்றான்? ஒரு ஆளா நீங்க சொல்லிட்டான். என்ன சொன்னா? இந்தியா ஜிடிபில வேற லெவல். நீங்க சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. யாரு? இந்தியா இன்னும் நல்லா டெவலப் ஆயிடும். சேம் ஜிடிபி, டெவலப்மெண்ட், growth. ஓகே, நீ எல்லாமே அதே ட்ரேடு, இது ஜிடிபி. ஏன் பாலிடிக்ஸ்ல வர மாட்டேங்கிறீங்க? இப்போ சீப்பா ஆயில் தரது இந்தியாவுக்குலாம் என்ன ரீசன்னா, உலகத்திலே இந்தியா யூஸ் யூனிக். என்ன யூனிக்? அவன் ஒரு ஆள் கூட சப்போர்ட் இருக்காது. எனக்கு யூஎஸ்ஏ தான், இல்ல எனக்கு சைனா தான், ரஷ்யா என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு ஆள் கூட எப்போதுமே ட்ரேட் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இவன் கூட ட்ரேட் பண்ணா லாங் டர்ம் என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள், நீ இந்த கண்ட்ரி அடிச்சுட்ட, நான் கூட ட்ரேட் பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டான். ஏன்னா உலகம் முழுக்க எத்தனை வாரம் வந்தாலும் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எக்கனாமி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உன்னதான் நீ தான் எனக்கு யாரு? டெஸ்டினேஷன் பாயிண்ட் சொல்லிட்டு ரஷ்யா என்ன பண்றான்? எல்லாத்தையும் இருக்கிறான். என்ன இருக்கிறான்? ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், எல்லாமே சன்ஃபிளவர் ஆயில் தான் வாங்குறோம், ஃபெர்டிலைசர்ஸ் இல்லை வாங்குறோம். ஓகேவா? பட் இந்த எக்கனாமிக் ட்ரேட் நமக்கு இந்தியாவுக்கு பூஸ்டிங்கா இருந்தாலும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அது 2 சேலஞ்சஸ் தான் இன்னைக்கு ஆர்டிகல் சென்டர் பேஜ் எடுத்து பாருங்களேன். ரஷ்யா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூட ட்ரேட் வச்சிருந்துச்சுல, அது நெகட்டிவா பாசிட்டிவா? ஏன் நெகட்டிவ்? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது 2007 முடிவு பண்ணது. 2007 என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஓகே யூரோப் வேணா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ 2022 முடிவு பண்ணிருக்காங்கன்னா, எப்ப வேணா பொலிட்டிக்கலா நம்ம என்ன பண்ணுவாங்க? கேன்சல் பண்றோம் தெரிஞ்சு போச்சு. ஓகே, சோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூட ட்ரேட் பண்றது நெகட்டிவ் தானே. அந்த லைன் எப்படி இருக்கீங்க யாரா சொல்லுங்க? ரஷ்யாஸ் எக்கனாமிக் இன்டர் டிபெண்டன்ஸ் வித் தி வெஸ்ட். இதான் டாபிக். மீனிங் புரிஞ்சா? ரஷ்யாஸ் எக்கனாமிக் இன்டர் டிபெண்டன்ஸ் அர்த்தம். இன்டர் டிபெண்டன்ஸ், எஸ், டிபெண்டா இருக்கிறது யார் கூட? வெஸ்ட் கூட. இப்ப பேசுனதை வச்சுக்கிட்டு எனக்கு டேர்ம் சொல்லுங்க. ஓகே, இந்த ரஷ்யா இந்தியா ட்ரேடுக்கு நடுவுல 2 பேருமே லாபம் தானே. ரஷ்யாவுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்தியாவுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, அது எந்த ஐடியான்னு சொல்லுங்க. மீனிங் புரிஞ்சா? இவன் ரஷ்யா, இவன் இந்தியா 2 பேரும் ட்ரேட் பண்றாங்களா? இவன் ட்ரேட் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன? அதாவது எல்லா ஆயில் நீ எடுத்துக்கோ, யாருக்கு? நீ கம்மி காசுல தரேன், எடுத்துக்கோ தரான்ல. என்ன ரீசன் தரான்? அந்த கதையெல்லாம் பார்த்தாச்சுப்பா. அதுக்கு ஒரு டேர்ம் சொல்லுங்க எழுதுறதுக்கு எக்ஸாம்ல. ரஷ்யா இந்தியாவுக்கு ட்ரேட் பண்றதுக்கான ரீசன் இதுக்கு
எதுக்காக ஒரு டேர்ம் சொல்லுப்பா. லாங் டேர்ம். வெரி குட், முக்காவாசி கரெக்ட். இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரேடு வெஸ்டர்ன் கூட தப்பாச்சுல, அது எக்கனாமிக் கொலாப்ஸா பொலிட்டிக்கல் கொலாப்ஸா? பொலிட்டிக்கல் தானே, புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்படியே முடிக்கிறீங்க, புரிஞ்சா சொன்னாதான் தெரியும். கொஸ்டின் புரிஞ்சுதா? என்ன சொன்னேன்? ஸ்டாப் ஆனதுக்கு காரணம் எக்கனாமிக் ரீசன் கிடையாது, பொலிட்டிக்கல். அப்போ இவன் மெயின் அஜெண்டா என்னன்னா, எனக்கு யாருமே பொலிட்டிக்கலா ஸ்டெபிலிட்டியா இருக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? இந்தியா. என்ன ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனாமி. அவன் என்ன பண்ண மாட்டான், யாருக்கும் சேர மாட்டான், எப்பயும் இருப்பான். என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்காக லாங் டேர்மா இந்தியா எனக்கு தேவை. அப்ப அவன் என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவான், சீப்பா கொடுப்பேன். மிலிட்டரி கேட்டா மிலிட்டரி கொடுப்பேன், ஃபெர்டிலைசர்ஸ், வேற என்ன, ஆயில், ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட இரிகேஷன் எல்லாமே நான் தருவேன். இது ஒரே ஒரு ரீசன், இதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, உலகமே எதிர்த்தாலும் நான் அவங்க ட்ரேட் பண்ணுவேன், அவங்க பொருள் வாங்கிட்டு இருப்பேன். இந்தியா சொல்றாங்களே, இந்தியா எதுக்கு? இங்க பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி முடிவு பண்ணுமா, இவன் எதுக்கு பண்றான்? எஸ், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? இது ரெண்டும் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவோட மெயின் எய்ம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இந்தியாவோட மெயின் எய்ம் வந்து எக்கனாமிக்கலா வளர்ந்துட்டு இருக்கோம். நமக்கு ஸ்டேபிளா ஒருத்தவன் என்ன பண்ணியாங்க, நமக்கு சீப்பா கொடுத்துருக்கோம். ஒரே ஆள் ரஷ்யா. நான் டவுட் கேட்கட்டுமா? இது எனக்கு டவுட் தான். இதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது ஆதித்யன் தான். ஏன்னா ஆதித்யன் தான் ஒரு ஸ்மார்ட் யங் கண்ணு தெரியாதவன். ஓகேவா? ஆதித்யன், ரஷ்யாக்காரன் நமக்கு ஆயில் நிறைய தராங்க, இப்போ கம்மி காஸ்ட்ல நிறைய வாங்கிட்டு இருக்கோம். நிறைய வாங்கி என்ன தான் பண்ண முடியும்? ஒரு லிமிட் இருக்கும் தானே. அவன் என்ன பண்றான், ஷார்ட் டேர்மா இந்த வாரம் நடக்கிற வரைக்கும் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, வாங்கிட்டே இருக்கிறான். பட் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? அகைன் கொஸ்டின் மாத்துறேன். கண்டிப்பா எல்லாத்தையும் வாங்க முடியாது, வாங்கினா ஸ்டோர் பண்ண முடியாது, ஆனா வாங்கிட்டே இருக்கிறான் இன்ன வரைக்கும். அப்ப என்ன பண்றான்? எஸ், வாங்கி என்ன பண்றான், எக்ஸ்போர்ட் பண்றான். ஓகே, ஆயில வாங்கிட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸா என்ன பண்றான், எக்ஸ்போர்ட் பண்றான். அப்போ உள்ள இம்போர்ட் வர மாதிரி வருது, எக்ஸ்போர்ட் பண்ணி இல்ல டாலர்ஸ் என்ன பண்ணிக்கிறோம், சம்பாரிச்சு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஆகும். அந்த வரை சொன்னேன். ஓகே, ஃபிஸ்கல் டெபிசிட் பார்த்தோமா, பிஓபி பார்த்தோமா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். எல்லா கண்ட்ரியும் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாங்கிட்டு இருக்கும், எக்ஸ்போர்ட் கம்மியா இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் டிரைவன் எக்கனாமியா மாத்துறதுக்கு ரஷ்யாவை பயங்கர யூஸ் பண்ணிக்கிறான். யாரு? ஆயில வாங்கிட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி டாலர் அதிகமாக்கிட்டு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங் ஆக்குறான். அந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வரதுக்குள்ள இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரஷ்யா என்னென்ன பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுது? ஆயில், கேஸ், அப்புறம் ப்ராடக்ட் சொல்லிடுறேன். ஆயில், ஃபெர்டிலைசர், சன்ஃபிளவர் ஆயில். இது மூணு முக்கியமானது. ஒரு ஃபேக்ட் சொல்றேன். ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு ஒரு ஃபேக்ட் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கிறது. இந்தியா எந்த கண்ட்ரி கூட நிறைய ட்ரேட் பண்ணுது? அந்த லிஸ்ட்ல 4th ரேங்க்ல யார் இருக்கா? ரஷ்யா இருக்காங்க. ரஷ்யா இஸ் நவ் இந்தியாஸ் ஏன் சொல்லுமா, ஆன்சர் பண்ண சொன்னேன். ரஷ்யா இஸ் நவ் இந்தியாஸ் 4th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். மத்த கண்ட்ரீஸ்னா புரியல, நம்ம கண்ட்ரியா? இல்ல, மத்த கண்ட்ரீஸ் மோஸ்ட்லி இந்தியா கூடயா? மத்த கண்ட்ரீஸ் எல்லாருக்கும் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் சப்போர்ட் இருக்கு, இவனுக்கு மட்டும் தான் வெஸ்டர்ன் சப்போர்ட் இல்ல. சோ குளோபலே வந்து வெஸ்டர்ன் சொல்ற. சோ ஆதித்யன் கேட்ட क्वेश्चन என்னப்பா? அல்ல இப்ப போட்டுருக்காங்க. ஓகே, இது அவன் கேட்ட क्वेश्चन என்னன்னா, அதே மாதிரி மத்த கண்ட்ரீஸும் ஸ்டெபிலிட்டி இந்தியா கூட பண்ணலாம் சொன்னாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை முக்கியம். இது படிங்க யாராவது. குளோபல் ஆர்டர். இந்த குளோபல் முழுக்க ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு யார்ட்ட கேட்கறாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. முக்காவாசி கண்ட்ரீஸ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் சொல்றதுதான் கேட்கறாங்க. அப்ப அவங்க ஆல்ரெடி சமயம் என்ன பண்றாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூட ட்ரேட் பண்ணி எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்தியான்றது கிடையாது, முக்கியம் கிடையாது. நேற்று பார்த்தா ஞாபகம் இருக்கா? நேற்று அதான் வீடியோ பார்க்கல. இது வந்து நேற்று வரைக்கும் நிலைமை. ஆனா இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம என்னதான் சூப்பரா ட்ரேட் பண்ணியிருந்தாலும் நம்ம எல்லாரையும் பீட் பண்ணி ஒருத்த வந்துட்டான். யாராவது? சைனாக்காரன். சைனா தான் வந்து குளோபல் பவர். நாம ட்ரேட் பண்றத விட ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், எல்லா கண்ட்ரி பிடிச்சிட்டான். அப்ப நம்ம எல்லாரும் இன்டெரக்டா லாஸ்ட் 10 வருஷத்துல தெரிஞ்சு தெரியாமலையோ அவங்க கிட்ட பொருள் வாங்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த செயின் என்ன பண்ணி ஆகணும், நாம பிரேக் பண்ணி ஆகணும். அப்ப இதுக்கு பதில் யாரும் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம், இந்தியா யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஓகே, அடுத்த 10 வருஷத்துல ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸுமே இந்தியா கூட ட்ரேட் பண்றது வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன்? இந்தியா பிடிச்ச கிடையாது, சைனாவை காலி பண்றதுக்கு அவங்க ஊர்ல ஒரு ஆளை ரெடி பண்றாங்க. யாரு? இந்தியா. 2050 2060 மேபி இந்தியா அப்படி இருக்கலாம், எக்கனாமிக் பவர் அதிகமா இருக்கிறதுனால மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு பாகிஸ்தான் கூட பிறகு முடியும். பொலிட்டிக்கல் தானே எல்லாமே, எதனா மாத்தலாம். பட் இப்போதைக்கு என்ன பண்றான், இங்க என்ன பண்றாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் எங்க ஸ்டாப் பண்ணோம், நான் என்ன எழுதணும் அதே மேல கிரிக்கி விட்டுட்டு சொல்லிட்டு. இது மீனிங் புரியுதா தீபக்? இவன் மறைக்கிறானா? சொல்றான், இதை படிச்சு காட்டக்கூடாது. உனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியுமா கேட்கல, மீனிங் என்ன சொல்லு. என்ன அதிகமா இருக்கு? இந்தியா என்னடா பண்ணிட்டு இருக்க? அவன் கால வச்சா விளையாட்டு இருக்காமா? நீ கீழே வந்தியா, நான் மேல வர, அப்புறம் நீ மேல வா, அப்புறம் நான் மேல வர. என்னடா குழந்தை விளையாட்டு இருக்கான்? ஏஜ் என்ன? 19 பேர் எடுத்துக்கோ. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற ட்ரேட் இருக்குல்ல, டோட்டல் வேல்யூ எவ்வளோனா 2022 3.5 பில்லியன் அளவுக்கு என்ன ஆகுது, பொருள் இங்க வருது, இங்க போகுது. கவனிமா 2 இயர்ஸ்ல என்ன ஆயிடுச்சு? அதான் எழுதிருக்கனே. அது திரும்பி சொல்றது என்ன, டபுள் மடங்கு மேல அப்படி பேசினா ஒரு ஜாலி. டபுள் அதிகமாயிடுச்சு. ஓகேவா? எஸ், கொஞ்சம் ஷாக். நான் உயிரோட இருக்க மாட்டேன். இப்போ அடுத்த ஒரு 6 வருஷத்துல 7.5 பில்லியனை வந்து $100 பில்லியன் மாத்தணும்
அப்படின்னு அர்த்தம் எந்த கண்ட்ரியும் தேவை கிடையாதுன்னு அர்த்தம். அவங்க கூட இவ்வளவு ட்ரேட் பண்றது தான் நம்ம டார்கெட். பட் அச்சீவ் பண்ண முடியுமா, அச்சீவ் பண்ண முடியாதா, இதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ், சில பாயிண்ட்ஸ் இருக்காங்க, அதை எடுத்து பார்க்க போறோம். ஓகே, இது வரைக்கும் என்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், ரஷ்யா நீட்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இந்தியா நீட்ஸ் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. இந்தியா ட்ரைஸ் டு இம்போர்ட் ஃப்ரம் அண்ட் தென் எக்ஸ்போர்ட் டு ஃபார் தேர் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. அதுக்கு ஒரு ஃபேக்ட் தான் இவங்களோட டார்கெட். ஓகேவா? இப்போ நீங்களே ட்ரை பண்ணுங்க. ரெண்டு கண்ட்ரியும் ட்ரேட் பண்ணும்போது நெகட்டிவ் என்ன சொல்லலாம்? காவியா நீங்க சொல்லுங்க. நான் இவங்க ட்ரேட் பண்றேன், இவன் எங்க ட்ரேட் பண்றான், ரெண்டு கண்ட்ரி மட்டும் ட்ரேட் பண்ணிட்டே இருந்தா நெகட்டிவ் என்ன? இப்போ நான் கேட்கற கொஸ்டின் வந்து நம்மளுக்குள்ளேயே பிரச்சனை வரும். நம்மளுக்குள்ளே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. என்ன பிரச்சனை? இவன் என்னதான் ட்ரேட் பண்ணாலும் இவனுக்கு என்ன அவன் கண்ட்ரி, ஏன் ட்ரேட் என்ன என் கண்ட்ரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை வாங்க முடியும். எனக்கு உங்க பொருள் தேவையில்லைன்னா, இப்போ ஆயில் எனக்கு தேவை இருக்கு, ட்ரேட் பண்றேன். ஓகேவா? நான் டார்கெட் எல்லாம் போடுறோம் 100 பில்லியன் அளவுக்கு ஒரே பொருள் வாங்கிட்டு இருக்க முடியுமா? ஆயில், ஃபெர்டிலைசர் வாங்க முடியாது. பொருளை டைவர்ஸ் பண்ணணும், டைவர்ஸ்ஃபைட் ஆக்கணும் ட்ரேட். அப்போ டைவர்ஸ்ஃபைட் ஆக்கணும்னா எனக்கு நிறைய நீட் தேவைப்படும்ல, அந்த நீட்ல போட்டி வரலாம் தானே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வார்த்தை எழுதுறேன், தீபக் மீன் சொல்லு. டெக்னாலஜிக்கல் நேஷனலிசம் ரஷ்யாவோடது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லா டெக்னாலஜியும் எல்லா பொருளையும் என் ஊர்ல நானே தான் பொருள் உற்பத்தி பண்ணுவேன், நானே ப்ரொடியூஸ் பண்ணுவேன். நான் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணுவேன், எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணுவேன். அது அவனோட குறிக்கோள். மோடியோட மெயின் எய்ம் என்ன? மோடியோட மெயின் எய்ம் என்ன? மேக் இன் இந்தியா. ஓகேவா? எங்களோட மெயின் எய்ம் என்னன்னா, நாங்களும் என்ன பண்ணுவோம், எங்க ஊர்லயே ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நாங்களே அசம்பிள் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவோம். இப்போ நீ எக்ஸ்போர்ட் பண்ண ஆசைப்படுற, அவனும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆசைப்படுறான். இப்போதைக்கு ஆயில வாங்கியாச்சு. லாங் டேர்மான 2000 வரைக்கும் போட்டீங்கன்னா ரெண்டு பேருமே எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சாங்கன்னா யாருக்கு என்ன ஆகும்? கிளாஷ் ஆகும்ல. இந்த கான்ஃபிடென்ட் எப்படி சரி பண்றது தான் அடுத்த பாயிண்ட். ஓகே, ஸோ டெக்னாலஜிக்கல் நேஷனலிசம் வெர்சஸ் மேக் இன் இந்தியா. இந்த பாயிண்ட் புரிஞ்சா தீபக்? ஆமா, இப்போதைக்கு அதிகம் பொருளை யார் வாங்கிட்டு இருக்கா? இந்தியா வாங்கிட்டு இருக்கு. இந்த டிராயிங் பண்ணி புரியுதா? இப்போதைக்கு பிரசென்டா ரஷ்யாக்காரன் என்ன பண்றான்? அதிகமா இந்தியா அனுப்பிட்டு இருக்கான். ஓகேவா? இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு தேவையான பொருளை அனுப்புற மாதிரி மேக்ஸிமம் எதுவுமே இல்லை. ஓகேவா? அவன் வாங்கி கொடுக்குற பொருளை ரெடி பண்ணி என்ன பண்ணிருக்கோம், அது டெம்பரரி தான். பட் நாம என்ன பண்ணி ஆகணும், அவனுக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும் நிறைய பொருள். அதுக்கு ஐடியா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஆளுக்கு ஐடியா சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? கார் பார்ட்ஸ். வேற நீங்க லாஸ்ட் கிளாஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா சூப்பர் ஆன்சர் பண்ணலாம். லாஸ்ட் எடிட்டோரியல் மிக்ஸ் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் டாபிக் சொல்றீங்க, முக்கியமான கோர் இஷ்யூ லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? இந்தியாவால ரஷ்யாவுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருளும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத மெயின் ரீசன் என்னன்னா, இந்தியாவில் வந்து என்ன மாதிரி growth இருக்கு? பிக் பிசினஸ் growth ஸ்மாலா? அதாவது இந்தியாவோட எக்கனாமிக்கல் டிரைவர் யாருன்னா பெரிய கம்பெனிஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணி தான் லாபம் வச்சிருக்கோம். பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. அப்ப என்ன இருக்காது? டைவர்சிஃபைட் இருக்காது. ஒரு 10 கம்பெனி 10 காரை உற்பத்தி பண்ணும், 10 மொபைல் உற்பத்தி பண்ணும். ஓகே, அப்போ இந்த சிஸ்டம் மாத்தணும். இந்தியாவில் ஸ்மால் ஸ்கேல் இருக்காங்களா, எம்எஸ்எம்இஸ் தான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸும் மக்களுக்கு என்ன தேவையோ அப்படி உருவாக்குவாங்க. இவங்களை என்கரேஜ் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன் அதிகமாக்கினா ரஷ்யாவுக்கு தேவை நிறைய பொருள் பண்ண முடியும். அப்ப லாங் டேர்ம்ல ரஷ்யா கூட எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எம்எஸ்எம்இ ஸ்ட்ராங்கா மட்டும் தான் முடியும். மீனிங் புரிச்சா தீபக்? நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரே சொல்யூஷன் எம்எஸ்எம்இஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாக்கி டைவர்சிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்த கட்ட வச்சுக்கலாம். இப்போ எம்எஸ்எம்இஸ் என்ன புரிஞ்சு அவனுக்கு? குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸ். இந்த குட்டி குட்டி இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, பெருசாக உற்பத்தி மாட்டாங்க, நிறைய நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ எம்எஸ்எம்இஸ் நிறைய பொருள் உற்பத்தி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி உற்பத்தி பண்ணாலுமே ரஷ்யா கூட ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு மெக்கானிசம் ஸ்ட்ராங்கா இல்லை. இப்போ அடுத்த லெவல் சரி பண்ணணும். ஓகே, அதை சொல்றேன். இப்போ எம்எஸ்எம்இஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு. ப்ரொடக்ஷன் அதிகமானாலும் இவங்க ட்ரேட் பண்றதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. 4 பாயிண்ட் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொருள் இங்க இருந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அங்க வித்து எவ்வளவு காசு ஆகுறது ஒரு மெக்கானிசம் இருக்குல்ல. ரஷ்யா கூட எம்எஸ்எம்இஸ் எப்படி ட்ரேட் பண்ணுன்ற மெக்கானிசம் என்ன பண்ணலாம் நாம உருவாக்கல. ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸ். ஓகேவா? என்ன உருவாக்கல? ட்ரேடிங் மெக்கானிசம் பிட்வீன் எம்எஸ்எம்இ, இந்தியாஸ் எம்எஸ்எம்இ அண்ட் ரஷ்யா. அந்த ட்ரேடிங் மெக்கானிசம் என்னலாம் வரலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம அங்க போயிட்டு காசு தரோம்ல, இல்ல நாம அவனுக்கு காசு தரோம்ல, அந்த பேமெண்ட் மெக்கானிசம் இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மீனிங் புரிஞ்சா? there is no stable payment mechanism between two countries. அப்ப என்ன பண்ணணும்? ஐடியா கொடுங்க. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல தீபக் ஸ்டேபிள் மெக்கானிசம் இல்ல. இதுல பேமெண்ட்ல என்ன பண்ணலாம்? டிஜிட்டல் ஆகினாலும் ஓகே, ரெண்டு பண்ணலாம். ஒன்னு, ரஷ்யா பேங்க்ஸ் எல்லாரையும் இந்தியாவுக்குள்ள ஒரு பிரான்ச் பண்ண சொல்லலாம். ஒன்னு. ரெண்டாவது, அவரோட பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு, டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம், அதை இந்தியாவுக்குள்ள இன்டெகிரேட் பண்ணணும். நம்ம பேமெண்ட் சிஸ்டத்தை யூபிஐ வந்து இன்டெகிரேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ பேமெண்ட் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆதித்யன், there is no stable payment mechanism. அதுக்கு என்ன பண்ணணும்? ரஷ்யாவோட பேங்கை இங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இன்டெகிரேட்டிங் தி யூபிஐ மெக்கானிசம்ஸ். ரெண்டு பேருமே என்ன ஆசைப்படுறாங்க? எக்ஸ்போர்ட் ஆசைப்படுறாங்க. அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? எல்லாருமே அப்படி வச்சுக்கலாம், எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ண ஆசைப்படுறாங்க. ஓகே, அப்போ நம்ம கண்ட்ரிஸ் அங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்க கண்ட்ரிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கம்பெனி ஆரம்பிச்சு ப்ரொடியூஸ் பண்ணா லாபம் வரும். ஓகே, ரெண்டாவது முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மெக்கானிசமும் இல்ல, அதை ரெடி பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் எனக்கு தெரியல. 4 பாத்துட்டீங்களா? டாப் 4 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சைனாவா? ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ. क्वेश्चन அது டாப் ட்ரேடிங் கண்ட்ரிஸ் வித் இந்தியா. எதுடா பார்த்தா? சைனா, யூஎஸ், யுஏஇ, ரஷ்யா, அப்புறம் சிங்கப்பூர், கொரியா, இந்தோனேஷியா. கண்டினியூ பண்ணலாமா? ஏன் ஸ்டாப் பண்ணும்? போத் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட். நம்ம இந்தியன் கம்பெனி அங்க போய் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுதுன்னா அவங்கள சேஃப்கார்ட் பண்றதுக்கு இந்த அக்ரிமெண்ட் கிடையாது. தே லேக் ஆன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட். ஒருவேளை எம்எஸ்எம்இஸ் போய் ட்ரேட் பண்றாங்க வச்சுக்கலாம்,
இருக்கலாம். ட்ரேட் பண்ணும்போது பிரச்சனை வந்துச்சுன்னா சரி பண்றதுக்கு ஒரு சொல்லுவாங்களே ஆர்பிட்ரேஷன். ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை வருதுன்னா அதை சரி பண்ணி தீர்க்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க ரூல்ஸ் பேசுறது. அது பேர் அது ஆர்பிட்ரேஷன். அது இல்லை, அதையும் உருவாக்கணும். there is no clear arbitration system. ARBITRATION அம்பாஸ்டர் கிடையாது. அம்பாஸ்டர்ன்றவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதாவது ரெண்டு கம்பெனிக்கு நடுவில் ரெண்டு இண்டஸ்ட்ரிக்கு நடுவில் டிஸ்பியூட் வச்சுக்கலாம். பிரச்சனை இருக்கு, ரூல்ஸ் பிரச்சனை, நீ காசு தரணும் அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டை சரி பண்றதுக்கு லாயரை போடுவாங்க. லா படிச்சவங்க ஆர்பிட்ரேஷன் லா படிச்சிருப்பாங்க. அந்த ஆர்பிட்ரேஷன் சிஸ்டம் வந்து மெக்கானிசம் ரெண்டு பேருக்கு இல்ல, அதை இம்ப்ரூவ் பண்ணும். எஸ், ஆர்பிட்ரேஷன் ARBITRATION மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம உற்பத்தி பண்ற பொருள்லாம் மற்ற கண்ட்ரி போகுது, எந்த வழியில போகுது? ஷிப்ல. ஒரு ஆள் எடுத்து போறான்ல, அது எடுத்து போறதுக்கு ஒரு ஆள் யூனிக்கா ரஷ்யாவுக்கு ட்ரேட் பண்ண யாரும் இல்ல, அதையும் ரெடி பண்ணும். தே டோன்ட் ஹேவ் எனி சிங்கிள் லாஜிஸ்டிக்கல் ஆபரேட்டர். பொருளை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு லாஜிஸ்டிக்கல் ஆபரேட்டர் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஒரு டைவர்ட் ஆயிடுச்சு. ஏன் டைவர்ட் ஆயிடுச்சு? பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கு. அதனால என்ன பண்ணுது? அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுது. அந்த எக்ஸ்போர்ட்ல ஒரு சேச்சுரேஷன் வந்துடும். என்ன ரீசன்? ரெண்டு பேருமே வந்து இந்தியா எல்லா டைம் வாங்கிட்டு இருக்காது. இந்தியாவுக்கு மேக் இன் இந்தியா பிளான் இருக்கு. ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அப்போ ரஷ்யா விட அதிகமாக இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எம்எஸ்எம்எஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். எம்எஸ்சி இம்ப்ரூவ் பண்ணாலும் மெக்கானிசம் நிறைய இல்லை, அது இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். என்ன மெக்கானிசம்? பேங்கிங் சிஸ்டம் ரெடி பண்ணணும், பேமெண்ட் மெக்கானிசம், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் மெஷர்ஸ், ஆர்பிட்ரேஷன் சிஸ்டம், சிங்கிள் லாஜிஸ்டிக்கல் ஆபரேஷன். இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ஃபியூச்சர். ஸோ இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்ல எம்எஸ்எம்இஸோட பாயிண்ட் எழுதணும். அடுத்தது வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாட் ஆர் தி ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ்? எந்தெந்த ஏரியாஸ்லாம் ரஷ்யா கிட்ட ஹெல்ப் வாங்கிக்கலாம், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? லாஸ்ட் பாயிண்ட்ஸ். டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் பண்ணல. டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேவா? சரி, இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இல்ல எந்த விஷயத்துல ரஷ்யாவோட ஸ்ட்ராங்கா இருக்கும்? ஆயில், அப்புறம் மிலிட்டரி. அதாவது டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். யார் கூட? அதாவது ரஷ்யா ஒரு டெக்னாலஜிக்கல் நாலேஜ் அதிகமாக கெயின் பண்ணிக்கணும். எதுல கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு கெயின் பண்ணியாச்சு. எதுல? மிலிட்டரி டெக்னாலஜில நாலேஜ் வாங்கியாச்சு. ஒன்னு. ரெண்டாவது என்னது? நியூக்ளியர் டெக்னாலஜி. ஓகே, நியூக்ளியர் டெக்னாலஜி ஸ்ட்ராங். நியூக்ளியர் டெக்னாலஜி நாலேஜையும் மிலிட்டரி டெக்னாலஜி வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இன்னும் சில டெக்னாலஜிலாம் இருக்கு. பவர் பிளான்ஸ், ரிஃபைனரிஸ், இதெல்லாம் ஃபியூச்சர் ஸ்கோப். மைனிங். எக்ஸாம்ல எந்த கண்ட்ரி கேட்டாலும் சரி, இந்தியா ரஷ்யா, இந்தியா சைனா, இந்தியா USA அக்ரிமெண்ட் எப்படி சரி ரிலேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்போ சொல்ல போற பாயிண்ட் எல்லாத்துலயுமே இருக்கலாம். ஓகே, ஸ்டெம் அப்ரோச், STEM, அதாவது சயின்ஸ்லயும் எஜுகேஷன்லயும் கோஆபரேஷன் பண்ணணும். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இந்த 4 டிசிப்ளின்லயும் 2 கண்ட்ரீஸும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ரஷ்யா கூட டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம். அதுல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட், ரயில் ரோட்ஸ், மெடிக்கல் டிவைசஸ், இந்த இடத்துலயுமே டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ரஷ்யா கிட்ட வாங்கிக்க முடியும். யாரு? அடுத்த கொஸ்டின் போயாச்சு. இந்த கொஸ்டின் மிலிட்டரி யார் கூட அதிகமாக வாங்குறோம்? ஃபர்ஸ்ட் ரஷ்யா, பிரான்ஸ். அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அது முடிக்காம இது வந்தா நான் லீடரா போயிட்டு இருக்கு. ஸ்டெம் வேணாம், அப்புறம் போலாம். நீங்க எல்லாம் உன்னால தான் டே. ரஷ்யா கூட நிறைய விஷயங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? ஆல்ரெடி மிலிட்டரி டெக்னாலஜி வாங்கியாச்சு. அடுத்து அக்ரிகல்ச்சரல் மெஷின்ஸ் நமக்கு இந்தியாவுக்கு தேவையா இல்லையா? தேவை, அது ஒன்று. அடுத்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவையா இல்லையா? 2. மூணாவது ரயில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையா இல்லையா? இந்த 3 தான் அவங்க வாங்க போறோம். இதுக்கு நாம என்ன பண்ணி திருப்பி தரணும்ல. திருப்பி தரதுக்கு என்ன இருக்கு? இந்தியா கிட்ட காசு தான் இருக்கு. வெரி குட். வேற சொல்லுங்க. 2 இருக்கு முக்கியமானது. உங்ககிட்ட இருக்கு 2 தான். ஒன்னு ஸ்மார்ட் போன் நீங்க என்ன பண்ணி அசம்பிள் பண்ணி அனுப்பி விட்டுருங்க. 2வது டிஜிட்டல் ப்ராசஸிங் யூனிட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சிப், இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு கண்ட்ரிக்கு வந்து மொபைலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது பெரிய விஷயமா? அசம்பிள் பண்றது தானே அடுத்த சேலஞ்சு தான். இதுதான் பண்ண போறோம். ரஷ்யாவுக்கு தேவைப்படுது. ஏன் தேவைப்படுது? ரஷ்யாக்காரனுக்கு ஏன் தர மாட்டா? ஐபோன் வராது, எதுவும் வராது. அப்ப நாம தானே பண்றோம், அசம்பிள் பண்ணி அனுப்புறோம். ஓகேவா? ஆனா பண்றது எல்லாமே என்னது? அசம்பிள் பண்றது தான். அசம்பிள் என்னது? லோ வேல்யூ ஒர்க். அப்ப ரஷ்யாவுக்கு தேவையான ஹை வேல்யூ என்ன பண்ணணும்? ப்ரொடக்ஷன் பண்ணணும். சொன்ன புரிஞ்சா? நாம எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பட் we have to export high value engineering products. அதாவது செல்போன் அசம்பிள் பண்றது விட்டு அந்த செல்போனுக்குள்ள என்ன இருக்கும்? டெக்னாலஜி இருக்குல்ல, சிப் இருக்குல்ல, அந்த சிப்பை நாமளே ரெடி பண்ணி அதை என்ன பண்றது? பெஸ்ட் ஃபார் அஸ். அவனுக்கே பெஸ்ட். நம்மளே ஒரு ஓன் இண்டிஜினஸா. எஸ், மைக்ரோமேக்ஸ். we have to produce the high valued engineering products. நாமளே என்ன பண்ணணும்? உற்பத்தி பண்ணணுமா? அதுக்கு ஒரு பேர் இருக்கு, லோக்கலைசேஷன். லோக்கலைசேஷன் which means லோக்கல்ல நாமளே ப்ரொடியூஸ் பண்ணி நாமளே எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும் தான் ரஷ்யாக்காரனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிச்சிட்டாங்க ஆர்டிகல். லோக்கலைசேஷன் மீன்ஸ் வாட்? ஃபர்ஸ்ட் லோக்கல் ஒயிட் ஷாப், லோக்கல் பிரியாணி. நம்மளே எந்த பொருளையும் இம்போர்ட் பண்ணாம நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறோம். ஸோ 2 கண்ட்ரியும் லோக்கலைசேஷன் இம்ப்ரூவ் பண்ணாதான் லாங் டேர்ம்ல ட்ரேட் எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க. முடிச்சாச்சு. அடுத்து போலாம். ஸோ ஒரே கொஸ்டின் இருக்குவா? வாட் வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் பெரியார்? ஒரே ஒரு பாயிண்ட் எதை எடுத்துக்கலாம்? டேக் அவே பாயிண்ட். ஒரு பாயிண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அங்கே ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன பண்ணலாம்?
பண்ணிடணும், கொஸ்டின் பண்ணணும், கேள்வி கேட்டு அதை வாங்க ட்ரை வாங்க பண்ணணும். ட்ரை பண்ணணும். அது ஒன்று தான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் த்ரூ ரேஷனல் திங்கிங். லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் த்ரூ ரேஷனல் திங்கிங். எஸ், அதை வந்து முடிச்சுக்கலாமா? அதுதான் பெஸ்ட். ஓகே ஓகே. சோஷியல் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? சோஷியல் ஸ்ட்ரக்சர் உருவாகிறதோ பிரேக் பண்ணுறது எல்லாமே த்ரூ டயலாக் தான். எப்பெல்லாம் நீங்கள் சோஷியல் ஸ்ட்ரக்சர் எதிர்த்து பேசுறீங்களோ செம்ம அடி வாங்குவீங்கன்னா அப்போ அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். பெரியார் வந்து கேர்ள்ஸை மேரேஜ் பண்ண சொன்னா பண்ண சொன்னார், பண்ணான்னு சொன்னார். ஓகே, அது முக்கியமானது. ஓகே எல்லாம் குழந்தைய பத்தி தான். ஆமா. ஃபர்ஸ்ட் நீங்க அப்படி ஒரு வேளை நீங்க மேரேஜ் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு அந்த என்ன இருக்கும்? யூட்ரஸ் எடுத்துருங்க. யூட்ரஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு பையன் உங்களை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிறாங்கன்னா தென் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க? அடுத்த வாரிசு முக்கியம் சொல்லுவாங்க. இந்த குழந்தை பையன் தான் ஆகுது, எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர். எக்ஸ்பிளாய்டேஷன் ரிப்ரொடியூஸ் ஆகும். நீங்க ஒரு லவ் பண்றீங்க, அவர் சொல்றது கேட்டு இருப்பீங்க, அடுத்த 5 இயர்ஸ்ல ஆயிடும் ஒரு குழந்தை வந்துடும், அது குட்டி குழந்தை, அது உங்களுக்கு என்ன பண்ண வச்சிரும்? எக்ஸ்பிளைன் வச்சிரும்.